நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்திய அரசியலமைப்போட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வரலாற்று பின்னணி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். எதனாலனா ஒரு சின்ன ஒரு டாபிக் தான், ஆனால் இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு 1லேருந்து 2 கொஷின்ஸு எப்படியும் எக்ஸாமில் இருந்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் 3 கொஷின்ஸ் கூட கேட்கலாம். இந்த டாப்பிக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலுமே போதும், கண்டிப்பாக எந்த கொஷின் கேட்டாலுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ லைன் பை லைன் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கிங்க. ஸோ இப்போது செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்திய அரசியலமைப்போட வரலாற்று பின்னணின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியாவோட அரசியலமைப்பு 26 ஜனவரி 1950களில் நடைமுறைக்கு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ அவங்க இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு சட்டங்களை வச்சு ஆட்சி பண்ணாங்க நம்ம பார்க்கணும். ஸோ எதனால் அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பானது ஒரு அபவ் 50% சொல்லலாம், அபவ் 60-70% நம்ம சொல்லலாம். ஸோ பாதிக்கும் மேலே பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு போட்ட சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்தியாவோட அரசியலமைப்பு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அடிப்படையாக பார்த்தோம்னா 1935 இந்திய அரசியல் சட்டத்தை அடிப்படையாக வச்சு நிறைய சட்டங்களை நம்ம இயற்றியிருப்போம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கூட நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு நம்ம வரலாற்று பின்னணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்தியாவில் போட்ட சட்டங்களை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். 1 to 3 கொஷின்ஸ் நம்ம எக்ஸாமில் கேட்கலாம். இப்போது டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் ரூல் பண்ணும்போது போடப்பட்ட சட்டங்கள். எதனால் நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் தவிர்த்து மற்ற 4 ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்கு. அதில் போர்ச்சுகீஸ் அவங்க பாதியிலே போயிட்டாங்க. அப்புறம் அது வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க, ரூல் பண்ணுறதை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் டச்சு இந்தியாவை விட்டுட்டு பிரேசில் அண்டு இந்தோனேஷியா பக்கம் திரும்பி போயிட்டாங்க. நம்ம டேனிஷும் பாதியிலே போயிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெஞ்சு கடைசி வரைக்கும் இருந்தாங்க, பிரிட்டிஷ் கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேலே ஃப்ரெஞ்சாலையும் முடியல. ஸோ அவங்க அந்த ஆதிக்க போட்டியிலிருந்து விலகி நார்மலாக ரூல் வியாபாரம் அவங்க இடத்த மட்டும் ரூல் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ் மட்டும்தான் இந்தியாவில் அவங்களோட பிராந்தியங்களை விரிவாக்கிக்கிட்டே போனாங்க. நல்லா நிலையான ஒரு அரசை உருவாக்கிக்கிட்டு அவங்க எல்லையை விரிவாக்கிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இந்தியாவில் சட்டத்தை போடுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் போட்ட சட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம இதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிழக்கிந்திய வணிகக்குழு, அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மூலமாக இந்தியாவில் போட்ட சட்டம். ஸோ செகண்ட் ஒன் எப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரெக்டாக நேரடியாக இந்தியாவில் போட்ட சட்டங்கள்னு சொல்லிட்டு நம்ம 2 பகுதியை நம்ம இதை பிரிக்கலாம். ஸோ இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிழக்கிந்திய வணிகக்குழு மூலமாக இந்தியாவில் போட்ட சட்டங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1773 ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று போடுறாங்க. ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்புறம் 1784 பிட் இந்திய சட்டம். அப்புறம் 1793 பட்டய சட்டம். பட்டய சட்டம் 1, அதாவது சார்ட்டர் ஆக்ட். அப்புறம் 1813 பட்டய சட்டம் 2. அப்புறம் 1833 பட்டய சட்டம் 3. அப்புறம் 1853 பட்டய சட்டம் 4. அப்புறம் 1858 இந்திய அரசு சட்டம் 1 அல்லது விக்டோரிய மகாராணியின்
பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அல்லது மாக்னா கர்ட்டா. மாக்னா கர்ட்டா அப்படின்னா திருப்பு முனைன்னு அப்படின்னு அர்த்தம், ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ எதனால் அதை டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தை, 1858 சட்டத்தை எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதுதான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக இந்தியாவில் போட்ட ஒரு சட்டங்கள். அதுக்கு அடுத்தது 1861 இந்திய கவுன்சில் சட்டம். கவுன்சில் சட்டம் 1. ஸோ நான் சொல்கிறத அப்படின்னு நீங்கள் எழுதிங்க. இந்த போர்டில் என்னால் இவ்வளோ தான் இப்போதைக்கு எழுத முடியும். நான் திருப்பியும் கூட சொல்கிறேன். அப்புறம் 1892 இந்திய கவுன்சில் சட்டம் 2. அப்புறம் 1909 இந்திய கவுன்சில் சட்டம் 3 அல்லது மிண்டோ மார்லி சீர்திருத்தம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அப்புறம் 1919 இந்திய அரசு சட்டம். மைண்டில் வச்சுக்கணும், இந்திய அரசு சட்டம் 2வது. ஏன்னா 1 எப்போ போட்டாங்க, 1858 போட்டாங்கல்ல, அதான் வந்து இந்திய அரசு சட்டம் 1. இது இந்திய அரசு சட்டம் 2 அல்லது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம். அடுத்தது 1935 இந்திய அரசு சட்டம் 3. ஏன்னா 2வது தான் 1919 போட்டது. அப்புறம் கடைசியாக 1947 இந்திய சுதந்திர சட்டம். ஸோ இதுதான் வந்து கடைசியாக போட்டது. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ பார்த்தோம்னாக்கா மொத்தம் ஃபஸ்ட்டு ஒழுங்குமுறை சட்டம் 1773 ரெகுலேஷன் ஆக்ட். அப்புறம் பிட் இந்திய சட்டம், பிட்ஸ் இந்தியன் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் பட்டய சட்டம் சொல்லிட்டு 1 2 3 4 போடுறாங்க. அதுக்கடுத்தது 1858 இந்திய அரசு சட்டம் 1 அல்லது விக்டோரிய மகாராணியின் பேரறிக்கை அல்லது இந்திய அரசியலமைப்பின் மேக்னா கர்ட்டா. ஸோ நம்ம வந்து 2 இடத்துல இந்திய அரசியலமைப்பின் மேக்னா கர்ட்டான்னு பார்ப்போம். அது ஒரிஜினலாகவே இந்திய அரசியலமைப்போட மேக்னா கர்ட்டா எதுன்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் தான் இந்திய அரசியலமைப்போட மேக்னா கர்ட்டா. இது வந்து இந்த வரலாற்று பின்னணியில் பிரிட்டிஷ் பீரியடில் போட்ட சட்டங்களின் மேக்னா கர்ட்டா எதுன்னு பார்த்தோம்னா இந்த 1858. எதனால் நம்ம வந்து அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பின் மேக்னா கர்ட்டான்னு சொல்கிறோம்னா, ஸோ பிரிட்டிஷில் வந்து அரசியலமைப்பு பிரிட்டிஷோட அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளோட பேர் வந்து மேக்னா கர்ட்டான்னு வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸோ பிரிட்டிஷோட அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை மேக்னா கர்ட்டான்ற பேரில் வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியாவில் அடிப்படை உரிமைகள்னு வச்சுருப்போம். அதான் இந்தியாவின் அரசியலமைப்பின் மேக்னா கர்ட்டா எதுனா அடிப்படை உரிமைகள். அப்புறம் 1861 இந்திய கவுன்சில் 1, 92 இந்திய கவுன்சில் சட்டம் 2, 1909 இந்திய கவுன்சில் சட்டம் 3 அல்லது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அல்லது 1919 இந்திய அரசு சட்டம் 2 அல்லது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம், 1935 இந்திய அரசு சட்டம் 3, அப்புறம் 1947 இந்திய சுதந்திர சட்டம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 13 சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்களில் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸோ இந்த சட்டங்களோட ஆர்டர் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த வரிசை அதை நீங்கள் வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 சட்டத்தை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகள்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு அடுத்தது வருஷத்தை கொடுத்துட்டு இது எந்த வருஷத்தை கொடுத்துட்டு எந்த சட்டம்னு கேட்கலாம். இல்லை சட்டத்தை கொடுத்துட்டு இந்த சட்டம் எந்த வருஷம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்கலாம். 3வது பார்த்தோம்னா ஒரு சட்டத்தை கொடுத்துட்டு அந்த சட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில தன்மைகளை வந்து கேட்பாங்க. சில அந்த சட்டம் போட்ட சரத்துகள் என்னென்னு சொல்லிட்டு
கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, சிம்பிளாக கேட்கணும்னா அந்த ஆர்டர் வந்து கேட்கலாம். உள்ளே கொஞ்சம் டெப்த்தாக கேட்கணும்னா உள்ளே போயிட்டு அந்த சட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இது டைரக்ட் புரிஞ்சிருக்கும். இதில் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கிழக்கிந்திய வணிக குழு மூலமாக இந்தியாவில் போட்டது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் நேரடியாக போட்டது. ஸோ இப்போ 1773 ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சட்டம். ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கிழக்கிந்திய வணிக குழு மூலமாக இந்தியாவில் போட்ட ஒரு முதல் சட்டம் அப்படின்னு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அது சின்ன சின்ன சட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் ஓவரால் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு டைரெக்டாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண சட்டம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒழுங்குமுறை சட்டங்கள் தான். மற்றதெல்லாம் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவில் வந்து அப்படியே டைரெக்டாகவே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன ஃபஸ்ட்டு ஆக்ட் வந்து இதுதான். ஸோ இந்த சட்டத்தை போடுவதற்கான காரணங்கள், ஸோ நீங்கள் இந்த சட்டங்கள் மொத்தம் 13 சட்டங்கள் படிக்கும் போதும் அந்த சட்டங்கள் போடுறதுக்கான காரணங்களை நீங்கள் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரிலையும் அது கவர் ஆகும். இந்த சட்டம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை எதுக்காக போடுறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பேட்டில் ஆஃப் பக்சார் போருக்கு அப்புறம் வங்காள பகுதி, அதாவது இப்போ இங்கே இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ், பீகாரின் ஒரு பகுதி, சத்தீஸ்கரின் ஒரு பகுதி, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், இந்த பகுதிகளை உள்ளடக்கணும் ஒரு பகுதி தான் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, வங்காளம். ஸோ இந்த வங்காளத்தை பேட்டில் ஆஃப் பக்சார் போருக்கு அப்புறம், அதாவது 1764 அந்த போர் நடக்குது. 1765 நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. அதாவது அலகாபாத் உடன்படிக்கை. இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ இந்த அலகாபாத் உடன்படிக்கையின் மூலமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது கிழக்கிந்திய வணிக குழு வங்காளத்தை நேரடியாக வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நேரடியாக நிர்வாகத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் நேரடியாக அவங்க நிர்வாகத்தை கையில் எடுத்து ஆட்சி பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு பெங்கால் தான். ஸோ அப்போ பெங்கால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்து வரிகளை வந்து அதிகமாக விதிக்கிறாங்க. இல்லீகலாக வந்து வர்த்தகத்தை வந்து நிறைய கம்பெனிக்காரங்க வந்து இல்லீகலாக வந்து பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கம்பெனி தனியாக பண்ணோம், அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஊழியர்கள் வந்து கம்பெனியை ஏமாற்றிக்கிட்டு இல்லீகலாக வந்து வர்த்தகத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வந்து கம்பெனிக்கும் வருவாய் இழப்பு அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய வரிகளை வந்து விதிக்க ஆரம்பிக்கிறதுனால அந்த லோக்கலில் விற்கக்கூடிய அந்த வர்த்தகர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பஞ்சம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருது. ஸோ நிறைய பேர் இறந்து போகிறாங்க, சில பேர் காட்டுக்கு ஓடி போகிறாங்க. ஸோ இந்த நிலை வந்து தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு போடப்படக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். அப்போ இந்த சட்டம் போகிறதுக்கான காரணம் என்னது? ஒழுங்கில்லாமல் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பணியாளர்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக போடப்பட்ட சட்டம் தான். ஸோ மைண்டில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு சட்டம் எதுக்கு? ஒழுங்குபடுத்துது. யாரை படுத்துகிறாங்க? கம்பெனி ஊழியர்களை படுத்துகிறாங்க. அப்போ கம்பெனி ஊழியர்களை ஒழுங்குபடுத்தணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு அமைக்கணும். அவங்க பிரிட்டிஷுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும். அப்படி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இயக்குனரவை, அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயக்குனரவை அமைக்கிறாங்க. இந்த இயக்குனரவை தான் கம்பெனியோட வாணிபம், அப்புறம் அவங்களோட அந்த வருவாய், சமூகம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ இப்போ நான் வாயால் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கணும், என்னால் இங்கே கரெக்டாக எழுத முடியல. ஸோ கம்பெனியோட வாணிபம், வருவாய், சமூகம் சார்ந்த, அப்புறம் இராணுவம் தொடர்பான விஷயங்களையும் அறிக்கையை தயாரித்து அந்த அறிக்கையை இந்த இயக்குனரவை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும். புரிஞ்சுச்சா? அப்போ என்ன ஆகுது? பிரிட்டிஷ் இந்த இடத்துல இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி பண்ணக்கூடிய அனைத்து செயல்முறைகளும் யாரு கண்ணுக்கு இப்போ தெரியுது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. ஸோ அப்போ இந்த இயக்குனரவைன்றது என்னது? கம்பெனியோட நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு தான். அப்போ செகண்ட் என்னென்னா, அப்போ கம்பெனி ஊழியர்கள் தப்பு பண்ணால் அவங்கள தண்டிக்கிறதுக்கு ஒரு நீதிமன்றம் வேணுமா? அப்போ உச்ச நீதிமன்றம் ஒன்றத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்போ அந்த உச்ச நீதிமன்றம் வங்காளத்தில் வருது. ஏன்னா வங்காளம் தான் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க டைரெக்டாக
ரூல் பண்ணுறாங்கல்ல, நேரடியாக நிர்வாகத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா வங்காளத்தில். அப்போ வங்காளத்தில் வருது 1774 உருவாக்குறாங்க. 1+3, அதாவது ஒரு தலைமை நீதிபதி 3 நீதிபதிகள் இருப்பாங்க. அந்த தலைமை நீதிபதியோட பேர் வந்து எலிசா இம்பே. இது எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்கிற எல்லாமே எக்ஸாமில் வந்து கேட்டது தான். ஸோ அப்போ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, வங்காளத்தில் இருக்கிற ஒரு, இப்போ வங்காளத்தில் தான் அவங்க நேரடியாக நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் அவரோட பதவியை வந்து மாற்றுறாங்க. என்னன்னு மாற்றுறாங்கன்னா, வங்காளத்தோட கவர்னரை வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரலாக மாற்றுறாங்க. ஜென்ரல்னா என்ன மீனிங்? தலைமைன்னு அர்த்தம். கவர்னர்னா ஆளுநர் அப்படின்னு சொல்லலாம், நிர்வகிக்கிறவர். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி ஊழியர்களோட ஜென்ரல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இங்கே மாற்றுறாங்க. இந்த பேரை மாற்றிட்டு, இதுக்கு முன்னாடி இந்தியா, அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்றவங்க இந்தியாவில், ஸோ இதான் வந்து பெங்கால் ப்ராவின்ஸ் அப்படின்னும் போது இது பெங்கால், இது மெட்ராஸ், இது பாம்பே. ஸோ இந்த 3 பிராந்தியங்களும் தனித்தனியாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, சுதந்திரமானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாம்பே ஆளுநரும் இந்த மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஆளுநரும் இந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே யாருக்கு அக்கௌண்டபுளாக இருக்காங்க? இந்த மெட்ராஸ் கவர்னரும் பாம்பே கவர்னரும் நம்ம பெங்கால் கவர்னருக்கு கட்டுப்பட்டவங்களாக மாறிடுறாங்க. இதுவும் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கவர்னர் ஜென்ரல்னால என்ன மீனிங் தான்? கவர்னர்களுக்கெல்லாம் ஜென்ரல், கவர்னர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்ற சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? தலைமை கவர்னர் ஜென்ரல். ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, தென்னிந்தியா முழுக்க வந்து இவங்க அதாவது தென்னிந்தியா முழுக்க ஒரு தலைமையின் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் சொல்லுவாங்க, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மத்திய நிர்வாகத்திற்கு அடித்தளமிட்ட சட்டம் எதுன்னு கேட்பாங்க. அதாவது which is the first act laid the foundation stone for centralized administration in இந்தியான்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அடிக்கல் நாட்டியது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான். ஸோ எதை நம்ம அடிக்கல் நாட்டுறதுன்னு சொல்கிறாங்க? மத்திய நிர்வாகம், அதாவது சென்ட்ரலைஸ்டு நிர்வாகத்தை ஒரு இடத்துல வந்து குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தென்னிந்தியா முழுக்க யார் கண்ட்ரோல் வந்துருச்சு? இப்போ வங்காளத்தில் இருக்க ஒருத்தர் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஏன் பாம்பே அண்ட் மெட்ராஸில் வைக்கலன்னா, அந்த அளவுக்கு இப்போ பெங்காலில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பொசிஷனில் வந்து இப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் மெட்ராஸ்லேயும் பாம்பேலையும் வரல. ஏன்னா பாம்பே அந்த ரீஜன் பார்த்தோம்னா மராத்தாஸ் வந்து இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக தான் ஓரளவுக்கு வந்து மராத்தாஸ் இருப்பாங்க. அப்புறம் ஹைதராபாத் நிசாம் வந்து இருப்பாங்க. அப்புறம் மெட்ராஸில் பார்த்தோம்னாக்கா நம்ம ஹைதர் அலி அவங்களாம் வந்து இந்த டைம்லயே சண்டை போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுனா, இன்னும் மெட்ராஸ் இந்த ரீஜனில் வந்து அவங்க வலிமையாக வந்து இன்னும் வேறுன்றல. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, பெங்காலில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் நீங்கள் லிங்க் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர் ஜெனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு கவுன்சில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவுன்சில் தான் வந்து நிர்வாக கவுன்சில். ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்கலாம். கவர்னர் ஜெனரலுக்கு உதவ நிர்வாக கவுன்சிலை எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆரம்பித்தாங்கன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம். இந்த கவுன்சிலில் மொத்தம் 4 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இயக்குநரவை பார்த்துட்டோம். உச்சநீதிமன்றம் வங்காளத்தில் ஆரம்பிக்கிறாங்க 1774. வங்காளதேசத்தோட வங்க கவர்னர் வந்து இதுக்கப்புறம் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல்னு அழைக்கப்படுவார். மத்திய நிர்வாகத்துக்கு அடித்தளமிட்ட ஒரு சட்டம். எதனாலனா, மெட்ராஸ் மற்றும் பாம்பே கவர்னர்கள் இதுக்கப்புறம் யாருக்கு வந்து கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க? பெங்கால் கவர்னர் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. நிர்வாக கவுன்சில் ஒன்று புதுசாக உருவாக்குறாங்க.
அதில் 4 உறுப்பினர்களை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஊழியர்கள் தனியான வர்த்தகம் செய்யக்கூடாது. ஸோ கம்பெனி ஊழியர்கள் தனி வர்த்தகத்திற்கு தடை விதிக்கிறாங்க. ஸோ ஒழுங்குமுறை சட்டத்தில் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் இதில் படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்தது 1784 பிட் இந்திய சட்டம். ஸோ என்ன இதை பேர் பிட்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ பிட்ஸ் அப்படின்றவர் வந்து சர் வில்லியம் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர் வில்லியம் பிட், இதெல்லாம் எழுதி வச்சிங்க. சர் வில்லியம் பிட் இவர் தான் வந்து பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் அந்த பீரியடில் இருந்தார். அதாவது ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த நிறைய குறைகளை தீர்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த பிட் இந்திய சட்டம். ஸோ இந்த சட்டம் தான் 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வர வரைக்கும் அடிப்படை சட்டமாக இருந்ததுன்னா இந்த பிட் இந்திய சட்டம் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சட்டம். ஸோ இவரோட கேட்டிருக்காங்க, சார் வில்லியம் பிட்டுன்றவர் யார், எந்த சட்டம் எப்போ போட்டாங்க, பிட்டுன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இதெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1784 இந்த சட்டத்துக்கு முன்னாடி 1781 ஒரு சட்டம் போட்டாங்க, இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 1781. ஸோ இந்த சட்டம் வந்து நம்மளுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. 1781 உனக்கு பெருசாக எதுவும் கேட்டதும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த சட்டத்துக்கு போவோம், 1784. ஸோ இந்த சட்டத்தோட முக்கியமான சில விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, முக்கியமானது 2 தான். ஒன்று, கம்பெனியோட செயல்களை 2ஆக பிரித்தது. கம்பெனியின் செயல்களை 2ஆக பிரித்தது. ஒன்று வாணிபம் மற்றும் அரசியல். ஸோ போன வாட்டி நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு அமைப்பு தான், அது கம்பெனியோட வாணிபத்தையும் பார்த்துக்கிச்சு, அரசியல், இராணுவம், சமூகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கம்பெனியோட செயல்களை 2ஆக பிரிச்சிட்டாங்க. ஸோ அப்போ 2ஆக பிரித்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, வாணிபத்தை இயக்குனர் அவைக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இயக்குனர் அவை தான் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அவங்க கையில் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்களா. இப்போ இயக்குனர் அவைக்கிட்ட ஒன்றே தான் இருக்குது, அது என்ன, வாணிபம் மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த கண்ட்ரோல் மட்டும் அதை மட்டும் அவங்க நிர்வகிப்பாங்க. ஸோ அரசியல் சார்ந்த விஷயம், அரசியல், சமூகம், இராணுவம், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கட்டுப்பாட்டு அவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. கட்டுப்பாட்டு அவை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கட்டுப்பாட்டு அவை, த கோர்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இதுவும் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கட்டுப்பாட்டு அவையை புதுசாக உருவாக்குறாங்க. இந்த கட்டுப்பாட்டு அவையோட வேலை என்னது, அரசியல், இராணுவம், சமூகம் எல்லாத்தையும் இந்த கட்டுப்பாட்டு அவை தான் பார்த்துக்குது. ஸோ புரிஞ்சிச்சா. ஸோ இதுவும் என்ன சொல்கிறாங்க, ஒரு வகையில் இரட்டை ஆட்சி முறை மாதிரி தானே இது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்கிறாங்க. ஏன்னா இரட்டை ஆட்சின்னு என்னது, 2 அதிகார மையங்கள் இருக்கும். ஸோ வாணிபத்தை பார்த்துக்கிறான், அரசியலை கட்டுப்பாட்டு அவை பார்த்துக்குது, வாணிபத்தை இயக்குனர் அவை பார்த்துக்குது. ஸோ 2வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியோட உடைமைகள், அது கம்பெனியோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பிரிட்டிஷோட உடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷோட பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியோட உடைமைகளை பிரிட்டிஷோட உடைமைன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன மீனிங், இப்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் கம்பெனிது கிடையாது. இந்த சொத்துக்கள் எல்லாமே யாருது, பிரிட்டிஷ் பாராளுமன்றது, பிரிட்டிஷ் அரசருது. அப்போ எல்லாத்துக்கும் ஏகபோக உரிமை யாருக்கு இருக்குது, கம்பெனிக்கு கிடையாது. கம்பெனின்றது ஒரு வாணிபம் செய்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான். ஆனால் எல்லா உரிமையாகிட்டே இருக்குது, பிரிட்டிஷோட அரசருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த சட்டம் வந்து நம்மளுக்கு சொல்லிடுச்சு. புரியுதா. அது மட்டும் இல்லாமல் சில சின்ன சட்டங்கள் எல்லாமே போடுறாங்க. அதை நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் காதால் கேட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கான முழு அதிகாரத்தையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கம்பெனிக்கு கொடுத்துருது. ஓகேவா. செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கவர்னர் ஜெனரல் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து படையினருக்கு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடறாங்க. புரியுதா. அதாவது கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லிட்டு அவரை சொல்லிடுறாங்க. இது ஒரு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் படைகளின் தளபதி யார் அப்படின்னா கவர்னர் ஜெனரல். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கம்பெனியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சட்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதனால்? இந்த சட்டத்தில் என்ன சொல்லிடுறாங்க, இந்தியாவில் இருக்க சொத்து எல்லாமே பிரிட்டிஷ் கிங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ கம்பெனியை யார் கட்டுப்படுத்துகிறா? பிரிட்டிஷோட கவர்மெண்ட் வந்து கட்டுப்படுத்துது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது 1793 பட்டய சட்டம் 1. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். ஸோ இது சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒழுங்குமுறை சட்டம் போடும்போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்த 20 வருஷத்துக்கு, நெக்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வாணிபம் செய்யறதுக்கான ஒரு உரிமையை வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதா? யார் கொடுத்துருக்காங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு உரிமையை, ஒரு லைசன்ஸ் தராங்க. அது என்னென்னா, அடுத்த 20 வருஷத்துக்கு கிழக்கிந்திய கம்பெனின்றது இந்தியாவில் நீ போய் வாணிபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த 20 வருஷன்றது எப்போ முடியுது? இந்த 1792 அது முடிஞ்சிருது. ஸோ என்ன பண்ணோம், கிழக்கிந்திய வணிகக்குழு அதை ரெனிவல் பண்ணோம். அப்போது அதை ரெனிவல் பண்ணி அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. புரியுதா? அதுக்கு பேர் தான் இது வந்து பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ இது நீங்கள் அப்படியே இந்த 1784 மறைச்சிட்டு பாருங்கள். 1773 ஒழுங்குமுறை சட்டம் போடுறாங்களா, 1773. ஸோ டைம் கேப் எவ்வளோ வருது நம்மளுக்கு? கரெக்டாக 20 வருஷம் வருதா, 20 இயர்ஸ் வருதா? ஸோ பட்டய சட்டம் 1 அதை ரெனிவல் பண்ணுறாங்களா, திருப்பி 20 வருஷம் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த 20 வருஷம் முடிஞ்சு திருப்பி 1813 ஒரு லைசன்ஸ் வந்து அவங்க திருப்பி அதை ரெனிவல் பண்ணுறாங்க. திருப்பி 20 வருஷம் கொடுக்குறாங்க. அது என்ன ஆகுது, 33 வந்து அது முடிஞ்சிருது. திருப்பி 20 வருஷம் தராங்க, அது 53 முடிஞ்சிருது. ஆனால் 53க்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கம்பெனியை வந்து இந்தியாவில் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அப்போ மொத்தம் 4 பட்டய சட்டங்கள் வருது. இந்த 4 பட்டய சட்டங்கள் எதுக்காக போடுறாங்க? முக்கியமான வேலை என்னது, அது ஒரு ரினிவல் ப்ராசஸ். புரியுதா? அப்போ அதுக்கான டைம் கேப் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 20 வருஷம் இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்கள் 1773 ரெகுலேஷன் ஆக்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த லைனை ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இது புரிஞ்சிருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆக்ட் வந்து 1793 பட்டய சட்டம் 1. ஸோ இந்த சட்டம் வந்து நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. வெறும் ரெனிவல் ப்ராசஸ் மட்டும்தான் நடந்துச்சு. நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய சட்டங்கள் எதுவுமே இங்கே போடலை. ஆனால் 1813 பட்டய சட்டம் 2. ஸோ இந்த சட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து ஒரு 2 விஷயம் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட முற்றுரிமை, அதாவது மோனோபோலி ட்ரேடை வந்து நீக்கிடுறாங்க. ஸோ மோனோபோலி முற்றுரிமை என்றது என்னன்னு பார்த்தோம்னா, கிழக்கிந்திய வணிக, அதாவது இங்கிலாந்து எடுத்தோம்னா அதில் பல நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் வந்து, நிறுவனங்கள் வந்து இங்கிலாந்தில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் போயிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதி பெற்ற ஒரே ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் கிழக்கிந்திய வணிக குழு தான். ஸோ மற்ற யாருமே இந்தியாவில் வந்து வியாபாரமே பண்ணக்கூடாது. எங்கேருந்து? இங்கிலாந்து இருக்கக்கூடிய மற்ற எந்த கம்பெனியுமே இந்தியாவில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது. அப்போ வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரே உரிமையாகிட்ட தான் இருக்குது கிழக்கிந்திய வணிக குழு கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு உரிமைக்கு பேர் தான் முற்று உரிமைன்னு சொல்லுவாங்க. மோனோபோலி. மோனோனா ஒன்னே ஒன்று அர்த்தம். மோனோனா என்ன மீனிங்? ஒன்னே ஒன்று, அது ஒருத்தன்னா வந்து வியாபாரம் ஆகணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 1813 அந்த பீரியடில் ஓவரால் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கிழக்கிந்திய வணிக குழு ஓவரால் இந்தியாவுமே வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை நிறைய வந்து பிரிட்டிஷு இங்கே இருக்கக்கூடிய கிழக்கிந்திய வணிக குழு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க.
அப்போ இங்கிலாந்தில் ஏற்றுமதி பண்ணதுக்கப்புறம் அந்த மூலப்பொருள்களை நிறைய முடிவுற்ற பொருள்களை மாற்றிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னாக்கா காட்டன் பருத்தியை வந்து இங்கேருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணி இங்கிலாந்தில் அதை முடிவுற்ற பொருளான ஒரு துணி வகையை மாற்றிடுறாங்க. அப்போ இங்கிலாந்தில் நிறைய துணிகள் வந்து குவிஞ்சு போச்சு. ஸோ அந்த துணிகளை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து விற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ இந்தியா தான் பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டாக வந்து அவங்க பார்த்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனியை மட்டும் விட்டோம்னாக்கா அவங்க வந்து ரொம்ப வந்து சுரண்ட ஆரம்பிச்சிடறாங்க இந்தியாவை. இல்லீகலாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய பொருள் நம்ம விற்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எதிரான விஷயங்கள் இங்கிலாந்தில் நடந்துச்சு. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய மற்ற வியாபாரிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நாங்களும் இந்தியாவில் போய் விற்கணும்னு சொல்லிட்டு. அதனோட வெளிப்பாடாக தான் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிற கம்பெனிகள் இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு உரிமையை கவர்மெண்ட் வந்து தருது. அதுக்கு பேர் தான் மோனோபோலி ட்ரேடை வந்து நீக்கிடுறாங்க. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அப்போ கிழக்கிந்திய வணிகக் குழுவின் முற்றுரிமை நீக்கப்பட்ட சட்டம் எதுனா பட்டய சட்டம் 2 1813. நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, அப்போ இன்னொன்று புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, கிழக்கிந்திய வணிகக் குழுன்னு இல்லாமல் பிற எல்லா நிறுவனங்களும் இங்கிலாந்து நிறுவனங்களும் இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் பண்ணலாம். ரெண்டாவது என்னன்னா, இந்தியர்களின் கல்விக்காக 1,00,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு செய்யப்படும் சொன்னாங்க. ஸோ இந்தியர்களின் கல்விக்காக 1,00,000 ரூபாய் செலவு செய்யப்படும் சொல்லிட்டு அறிவித்தாங்க. ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் இவங்க பண்ணவே இல்லை. ஆனால் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, இந்தியர்களின் கல்விக்காக 1,00,000 ரூபாய் செலவு செய்யப்படும் என அறிவித்த சட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1813 பட்டய சட்டம். ஸோ மூணாவதான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த 2 தான் முக்கியம். மூணாவது வந்து சும்மா நீங்கள் சப்சிடரியாக எழுதிக்கலாம். கம்பெனி வந்து சுய சட்டம் இயற்றக்கூடாது. யாரை சொல்லிடுறாங்க, கம்பெனிகள் நீ சுயமாக சட்டமே போடக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் நீ வந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நாலாவதாக ஒரு விஷயம் நடக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா போன்ற பகுதிகளோட அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. ஆனால் இந்த அதிகார விரிவுபடுத்தல் என்பது இங்கிலாந்தோட பாராளுமன்றத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கவர்னர் ஜெனரலும் பண்ண முடியாது, கிழக்கிந்திய வணிக குழுவும் இதை விரிவுபடுத்த முடியாது. இது எல்லாமே யார்கிட்ட இருக்குது, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது 1833 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பட்டய சட்டம் 3. ஸோ 33 பட்டய சட்டம் 3 ஞாபகத்தில் வச்சுங்க. பட்டய சட்டம்னா எவ்வளோ கேப் வரணும், கண்டிப்பாக 20 வருஷம் கேப் இருக்கணும், மைண்டில் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, மைய அரசை நோக்கி எடுத்து வைத்த இறுதி அடி. மைய அரசுக்கான ஒரு லாஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போ திருப்பி நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். அப்போது மைய அரசை நோக்கி எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது 1773 ரெகுலேஷன் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டத்தில். அதில் என்ன பண்ணாங்க, பாம்பே மற்றும் மெட்ராஸ் கவர்னர்கள் யார் கண்ட்ரோலில் போயிட்டாங்க, வங்காளத்தோட கவர்னர் ஜெனரலின் கண்ட்ரோலில் போயிட்டாங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேரையே மாற்றுறாங்க. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்றத கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. புரியுதா? அதாவது வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல்ன்ற பேரை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. நான் ஏன் இப்போ அந்த பேர்லாம் சொல்ல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம கடைசியாக பார்ப்போம் யார் யார் எப்படி இருக்காங்க, யார் கவர்னர் ஜெனரல் எல்லாமே. இருந்தாலும் சைடில் இப்போ எழுதி வச்சிங்க. வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார், வங்காளத்தோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல். அதாவது 1773 சொன்னாங்கல்ல வங்காளத்தின் கவர்னரில், இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறோம், வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல்னு சொல்கிறோமா, அவர் யார், வாரன் ஹேஸ்டிங்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா வில்லியம் பெண்டிங். அது லார்டு வில்லியம் பெண்டிங் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் யார், வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்போ வங்காளத்தின் கவர்னர் யார், ராபர்ட் கிளைவ். 1765 அவர் தான் ஃபஸ்ட்டு வங்காளத்தோட கவர்னராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க, ராபர்ட் கிளைவ். ஸோ இப்போ செகண்ட் என்ன ஆயிடுச்சு, பெங்காலோட கவர்னர் ஜெனரலாக இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் மாற்றிட்டாங்கன்னா, அப்போ என்ன மீனிங், இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, தென்னிந்தியா மட்டும் கிடையாது, இந்த 1833க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா
அதாவது இந்த 1833க்குள்ளவே மராத்தாஸை கொஞ்சம் கேப்சர் பண்ணுவாங்க, சென்ட்ரல் இந்தியாவுக்கு கொஞ்சம் கேப்சர் பண்ணுவாங்க, சிந்து அந்த ரீஜனில் கொஞ்சம் அப்படியே போயிட்டு பரவ ஆரம்பிச்சிருவாங்க யார், பிரிட்டிஷ். அப்போ ஓவராலாக இந்தியாவை வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென்னிந்தியாவை ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து கேப்சர் பண்ணியாச்சு. அப்போ என்னன்னா இந்தியான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்து எல்லாத்தையுமே வங்காளத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவரை தான் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அவரை ஒரு போஸ்டிங்கில் ஒரு உயர் அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சு, இந்தியாவை மொத்தத்தையும் அவங்க ஒன்று சேர்த்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் அது மைய அரசை நோக்கி வைக்கப்பட்ட கடைசி அடி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, தென்னிந்தியா நினைச்சது மெட்ராஸ் அண்ட் பாம்பேக்கு பாம்பே அவங்க கீழே எடுத்துகிட்டு வந்தது, வங்காளத்தை கீழே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹோல் இந்தியாவுமே வங்காளத்தை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லா அதிகாரத்தையும் வந்து தராங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துட்றாங்க. இது நீங்கள் எழுதி வச்சுங்க, இந்திய அரசுக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ராஸ் பாம்பே ஆளுநர்களோட அந்த சட்டம் இயற்றும் அதிகாரத்தை வந்து குறைச்சிடுறாங்க. எல்லாத்தையும் முக்கால்வாசி குறைச்சிட்டு இந்த இந்தியாவின் கவர்னர் ஜெனரலுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கவர்னர் ஜெனரல்ன்ற போஸ்டிங் தான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். அது உலகத்தில் எந்த ஒரு யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரத்தை அவங்ககிட்ட வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க, உலகத்தில் யாருக்குமே இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் கிடைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கம்பெனி அதாவது இந்த கிழக்கிந்திய வணிகக்குழு, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இவங்க எதுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு, வாணிபத்துக்கு வந்தாங்கல்ல. ஆனால் இவன் வாணிபத்தில் இருந்து முழுமையாக, அதாவது 100% ஒரு நிர்வாக அமைப்பாக மாறிடுச்சு. அதாவது என்ன, கிழக்கிந்திய வணிகக்குழு முழுக்க வாணிப அமைப்பில் இருந்து அப்படியே நிர்வாக அமைப்பாக மாறி போச்சு. முழுசாக மாறிட்டான், முழுசாக நிர்வாகத்தை கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் மீனிங் இதுக்கு, ஓகேவா. ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இவங்க தான் வந்து இந்த சட்டம் தான் 1833 சட்டம் தான் வந்து குடிமை பணிகளுக்கான தேர்வை, ஐசிஎஸ் தேர்வை திறந்த தேர்வை நடத்துறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முயற்சி வந்து எடுத்தது. இவங்க வந்து பண்ணலை, என்ன பண்ணாங்க, முயற்சி தான் எடுத்தாங்க. ஸோ இந்த அதாவது 1800 சட்டம் மட்டும்தான் சட்டம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே ரெகுலேஷன்ஸு, இது மட்டும்தான் சட்டம். இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே அது ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சட்டத்தை வந்து மற்ற சட்டத்தை வச்சுக்கிட்டு இதை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்த்துருக்கோம், மைய அரசை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட லாஸ்ட் ஸ்டெப்பு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார், வில்லியம் பெண்டிங் பிரபு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வாணிக அமைப்பிலிருந்து முழுமையாக ஒரு நிர்வாக அமைப்பாக மாறி போச்சு. ஐசிஎஸ் தேர்வை, அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ், அதாவது குடிமை பணிகளுக்கான தேர்வை திறந்த முறையாக அறிவிக்கிறதுக்கு, அது இந்தியர்களை பங்கு பெற செய்கிறதுக்கு, அது பேர் திறந்த முறை, ஓப்பன், இந்தியர்களை பங்கெடுக்க வைப்பதற்கான ஒரு முயற்சிகளை வந்து எடுத்தது. ஸோ இந்த சட்டத்தை மட்டும்தான் சட்டம்னு சொல்கிறாங்க, மற்ற எல்லாமே வந்து ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1853 பட்டய சட்டம் 4. ஸோ இந்த சட்டம் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலோட கவுன்சில் இருக்குல்ல, அந்த கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலை 2ஆக பிரிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருப்போம், 2ஆக பிரிச்சது எது, கம்பெனியோட நிர்வாகத்தை 2ஆக பிரிச்சது எதுனா பிட் இந்திய சட்டம், வாணிக அமைப்பு நிர்வாக அமைப்புன்னு மாற்றிச்சுல்ல. அது இயக்குநரவை ஒன்று கட்டுப்பாட்டு கழகத்தை உருவாக்கி இருப்பாங்களா, அதே மாதிரி கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலை 2ஆக பிரிச்சிடுறாங்க. ஒன்று சட்டம் இயற்றும் கவுன்சில், இன்னொன்று நிர்வாக கவுன்சில். ஸோ இந்த நிர்வாக கவுன்சில் எப்போ உருவாக்குறாங்க, ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க, 1773 ரெகுலேஷன் ஆக்டில் உருவாக்குறாங்கல்ல, ஞாபகம் இருக்கா, இந்த நிர்வாக கவுன்சில். அப்போ இந்த சட்டம் இயற்றும் கவுன்சில்னு நம்மளுக்கு நியூ, அதை புதுசாக நம்மளுக்கு உருவாக்குறாங்களா. அப்போ என்ன ஆகுது, இந்த சட்டம் இயற்றும் கவுன்சில் தனியாக, நிர்வாக கவுன்சில் தனியாக பிரிச்சிடுறாங்க. சட்டம் இயற்றுவதோட கவுன்சிலோட வேலை என்னது, சட்டத்தை ஏற்றுறது, சட்டத்தை உருவாக்குறது. அப்போ இதோட ப்ராசஸ் எல்லாமே பிரிட்டிஷோட பாராளுமன்றத்தோட அந்த நடைமுறைகளை சார்ந்து அப்படியே தழுவப்பட்டு இதை எடுத்துகிட்டு வராங்க.
அதனால தான் இந்த சட்டம் இயற்றும் கவுன்சிலை சிறிய பாராளுமன்றம் சொல்கிறாங்க. சிறிய பாராளுமன்றம். இதோட எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சிறிய பாராளுமன்றம் என அழைக்கப்படும் அமைப்பு எதுன்னு கேட்டால் கவர்னர் ஜெனரலோட சட்டம் இயற்றும் கவுன்சில். புரிஞ்சுச்சா? எதனால் அது சிறிய பாராளுமன்றம் சொல்கிறாங்க? கூற்று காரணங்களை கேட்பாங்க. கவர்னர் ஜெனரலின் சட்டம் இயற்றும் கவுன்சில் சிறிய பாராளுமன்றம் என அழைக்கப்பட்டது. காரணம் இதுனா இதன் செயல்பாடுகள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை போன்றே பிரிட்டிஷோட பாராளுமன்ற முறைகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே பின்பற்றியது. புரிஞ்சுச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? சட்டம் இயற்றும் கவுன்சில். செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ICS தேர்வை திறந்த தேர்வாக அறிவித்தது. ஸோ அப்போ அறிவித்தது எது? இந்த 1853 பட்டய சட்டம். அப்போ முயற்சி எடுத்தது எதுன்னு பார்த்தோம்னா 1833. டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் கொஷின்ஸ் கேட்டாங்க திறந்த தேர்வாக அறிவித்தது எதுன்னா இந்த பட்டய சட்டம் 4 தான். ஸோ அப்போது ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க 1854 மெக்கலே குழு. லார்ட் மெக்காலே குழு. இது எதுக்காக போகிறாங்க? ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக அதை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் இந்த ICS குழு. புரிஞ்சுச்சா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, மூணாவதான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா கம்பெனி, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்றது இன்னும் எத்தனை வருஷம் இந்தியாவை வந்து இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. எதனாலனா நம்ம பட்டய சட்டம்லாம் நம்ம என்னென்னு பார்த்தோம், ரினிவல் ப்ராசஸ் தானே பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்து இவன் எத்தனை வருஷம் இந்தியாவில் இருப்பான்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 20 வருஷம் இந்தியாவில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்கல்ல. இப்போ அந்த அனுமதியை அவங்க கொடுக்கல, எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணலை. அப்போ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு எப்போ நினச்சாலும் இந்த கிழக்கு இந்திய வணிக குழுவை இந்தியாவிலேருந்து தூக்கி அடிச்சிட முடியும். புரிஞ்சுச்சா? அது மட்டும் இல்லாமல் இந்த ICS தேர்வு எழுதி ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா SN பானர்ஜி. ஸோ ஞாபகத்தை வச்சுங்க, நம்மலாம் இப்போ வந்து IAS எக்ஸாம் இல்லை IPS எக்ஸாம் சம்திங் குரூப் 1 சம்திங் குரூப் 4 ஏதோ ஒன்று எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு பேனர்லாம் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்கள, நம்ம படிக்கிறியோ அந்த அகாடமிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க, பேனர்லாம் வைப்பாங்க. ஸோ பேனர் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ICS எக்ஸாம் பாஸ் பண்ணவர் யார், பானர்ஜி, SN பானர்ஜி மைண்டில் வச்சுங்க. இதுக்கு அடுத்தது முக்கியமானது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சட்டம், எக்ஸாம்ஸில் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. 1858 இந்திய அரசு சட்டம் அல்லது விக்டோரிய மகாராணியின் பேரறிக்கை அல்லது மாக்னா கர்ட்டா. ஸோ இந்த சட்டம் வெளிவரதுக்கு காரணம் என்னென்னா 1857 பெரும் கழகம் வந்து இந்தியாவில் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய கம்பெனி ஊழியர்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், நிறைய பேர் வந்து இந்திய சிப்பாய்கள்லாம் போயிட்டு அடித்து கொன்று தும்சம் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இதுக்கு மேலே கம்பெனியை நம்ம இந்தியாவில் விட்டோம்னா இந்தியாவை நம்மளால் ரூல் பண்ண முடியுமா? மக்கள் வந்து இவ்வளோ கிளர்ந்து இருந்துட்டாங்களே, இவங்க நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி நம்ம இந்தியாவில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வந்துடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு டைம் அவன் கம்பெனி நம்ம தூக்கிடலாம்னு சொல்லிட்டு கம்பெனியை வந்து இந்தியாவை விட்டு தூக்கிறாங்க. ஸோ அதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் அது. கம்பெனியை தூக்கிட்டு இந்தியாவில் திருப்பி அவன் என்ன பண்ணணும், இந்திய மக்களோட நன்மதிப்பு அவன் பெறணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை திருப்பி அவன் கட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு வரணும்ல, அதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த 1858 இந்திய அரசு சட்டம். ஸோ இந்த டேட் ரொம்ப முக்கியம். 1 நவம்பர் 1858 இந்த சட்டத்தை வந்து போடுறாங்க. பல முக்கியமான நகரங்களில் வந்து இந்த சட்டத்தை வந்து வாசிக்கிறாங்க. லார்ட் கானிங் அவர்கள் இந்த சட்டத்தை வாசிக்கிறாரு. ஓகேவா, லார்ட் கானிங் அவர்கள் இந்த சட்டத்தை அலகாபாத்தில் வாசிக்கிறாரு. ஸோ அந்த பேர் நம்மளுக்கு வந்து முக்கியம். இடம் அலகாபாத் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கிழக்கிந்திய வணிக குழுவை ஒழிச்சுடுறாங்க, நீக்கிட்டாங்க. ஃபுல்லாமே இந்தியாவில் வந்து அவனை தூக்கிட்டாங்க.
அப்போ இந்த கிழக்கிந்திய வணிக குழுவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் யாரை உருவாக்குறாங்க, அந்த இயக்குனரவை கட்டுப்பாட்டு கழகத்தை உருவாக்குறாங்கல்ல. ஸோ அப்போது இவனே போயிட்டான், இவனுக்கு என்ன வேலைங்க? ஸோ இவனே என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிறாங்க. புரியுதா? அப்போ என்ன பண்ணுறாங்க, கிழக்கிந்திய வணிக குழு இயக்குனரவை கட்டுப்பாட்டு கழகத்தை இந்தியாவிலிருந்து முழுமையாக வந்து நீக்கிறாங்க. அப்போ இன்னொரு வேலையை பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் நடந்த இந்த விஷயங்கள் ஏன் வந்து உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வரல அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட ஒரு கேபினட் அமைச்சர் ஒருத்தரை இந்தியாவுக்கான ஒரு விவகார செயலாளராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவிற்கான விவகார செயலாளர், அதாவது செக்ரட்டரி டு இந்தியா. ஓகேவா? ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்ரட்டரி தான் பார்த்தோம்னாக்கா, இந்த செக்ரட்டரி இவர் வந்து யார், பிரிட்டிஷோட எம்பி, பார்லிமெண்ட்டோட எம்பி. அப்புறம் யார், இவர் ஒரு கேபினட் மினிஸ்டர், ஒரு கேபினட், ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னு வச்சிங்களேன். ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர். இவருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் இருக்கார்ல, ஸோ அவர் வருஷத்துக்கு ஒரு முறை அறிக்கை அனுப்பணும். ஓகேவா? அறிக்கை பர் இயர், ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அறிக்கை அனுப்பணும். ஸோ இப்போ இந்த அறிக்கை அனுப்புறது மூலிமா இந்தியாவில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம் தெரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர்களின் தலைவரை பேரை மாற்றுறாங்க. என்னென்னா வைஸ்ராயின்னு மாற்றுறாங்க. வைஸ்ராய். ஸோ வைஸ்ராய்னா யாருன்னா அரசரோட பிரதிநிதி. இப்போ டேர்ம் எப்படி மாறுது பாருங்க, அரச பிரதிநிதி. இது அரச பிரதிநிதியாக வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதில் எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க, வைஸ்ராய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அரசரோட ஒரு பிரதிநிதியாக, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இவர் உட்கார்றாரு. ஸோ இவருக்கு வானளாவே அதிகாரத்தை வந்து கொடுத்துட்றாங்க. இவருக்கு யாருக்கு, இந்த வைஸ்ராய்க்கும். ஓகேவா? அப்போ இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாருன்னு பார்த்தோம்னா லார்ட் கானிங். லார்ட் கானிங் தான் இந்தியாவோட முதல் வைஸ்ராய். அப்போ இந்த வைஸ்ராய் என்ன பண்ணுறார், வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விவகார செயலாளருக்கு ஒரு ரிப்போர்ட்டை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா? எல்லாம் கட்டுப்பாட்டு கழகம் எல்லாத்தையும் வந்து அழிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகார செயலாளருக்கு உதவி பண்ணுறதுக்காக, அது ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு கவுன்சிலை உருவாக்குறாங்க. அந்த கவுன்சிலோட பேர் தான் இந்திய கவுன்சில். எதனாலனா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல், வாணிபம், சமூகம், இராணுவம் இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு இப்போ ஆள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே என்ன ஆயிடுச்சு, போயாச்சு. இந்த இயக்குனரவையும் போயாச்சு, கட்டுப்பாட்டு கழகமும் போயாச்சா. அப்போ இதெல்லாம் ஒருத்தன் பார்க்கணும்ல. ஸோ அதெல்லாம் கவனிக்கிறதுக்காக தான் இந்திய கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை உருவாக்குறாங்க. இவங்களோட ஆலோசனையின் அடிப்படையில் இந்திய விவகார செயலாளர் இந்தியாவோட நிர்வாகத்தை எடுத்து மெயின்டைன் பண்ணுவார். புரியுதா? ஸோ இந்த கவுன்சிலில் மொத்தம் 15 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. இதெல்லாம் பெருசாக இது வரைக்கும் எக்ஸாமில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டதே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து மெயின்ஸில் எழுதும்போது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை இவங்க வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இவங்களோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 1200 பவுண்டு. இந்த 15 பேரில் 8 பேர் வந்து அரசர்கள். ஞாபகத்தில் வச்சுங்க, 15 பேரில் 8 பேர் அரசர்கள். அப்போ இந்த அரசர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே சட்டங்கள்லாம் போட்டுப்பாங்க. புரியுதா? அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை போட்டுக்கிட்டு மக்களுக்காக அவங்க ஒன்றும் பெருசாக வந்து அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுச்சா? அதனால தான் வந்து இந்த கவுன்சில் வந்துமே இந்தியர்கள் வந்து ஒரு நம்ம நாடுதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வராமல் அந்நிய நாடுன்ற ஒரு எண்ணத்திலே இருந்ததுக்கான காரணமும் இதுதான். ஸோ மக்களோட குறைகள் எதுவுமே நிவர்த்தி செய்யப்படலை. இந்த அரசர்கள் எல்லாமே சுயநலமாக இருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த 58க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. சுதந்திர வேட்கை வந்து வர ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம என்னென்னு படிப்போம், இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். புரியுதா?
ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து நீக்கிறாங்க. இந்த 1858 இரட்டை ஆட்சி முறை வந்து நீக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து பெரிய எக்ஸாம் இந்த பாலிட்டியில் நம்ம படிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி பேஸில் பார்த்தோம்னாக்கா நம்ம 1857 நடந்த புரட்சியில் உயிரை கொலை பண்ணவங்களை தவிர மற்ற எல்லாரையும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து வாக்குறுதிகள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 1861 இந்திய கவுன்சில் சட்டம் 1. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இந்த கவுன்சில்ன்றவங்க யார்? இந்த இயக்குநரவை கட்டுப்பாட்டு கழகத்தில் ரீப்ளேஸ் பண்ணி இந்தியாவோட நிர்வாகத்தை பார்த்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து இந்த நம்ம விவகார செயலாளருக்கு ஆலோசனை வழங்குறவங்க. புரியுதா? ஸோ இந்த கவுன்சில் பார்த்தோம்னா 1 ஆகஸ்ட் 1861 இந்த கவுன்சில் கொண்டு வந்த சட்டம் வந்து பிரிட்டிஷோட பாராளுமன்றத்தில் சட்டமாக வந்து மாறுது. இந்த டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஒன்று புரிஞ்சுக்குது. இந்தியர்களோட ஒத்துழைப்பு இல்லாமல், அதாவது இந்தியர்கள் இல்லாமல் இந்தியாவை நம்ம ஆள்றதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இந்தியர்களை நம்ம கைக்குள்ளே போடணும்னு சொல்லிட்டு வைஸ்ராயோட சட்டம் இயற்றும் அவையில் ஒரு 3 இந்தியர்களை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். வைஸ்ராயோட சட்டம் இயற்றும் அவை, இந்த அவைகளை எப்போ பிரித்தாங்க? 1853 சட்டம் பட்டய சட்டத்தில் பிரித்தாங்கல்ல. வைஸ்ராயோட அவையை சட்டம் இயற்றும் அவை, நிர்வாக அவைன்னு பிரிக்கிறாங்கல்ல. அந்த சட்டம் இயற்றும் அவையில் 3 இந்தியர்களை சேர்க்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதி வைக்கணும். வைஸ்ராயின் சட்டம் இயற்றும் அவையில் 3 இந்தியர்களை சேர்க்குறாங்க. எதுக்காக? இந்தியர்கள் இல்லாமல் இந்தியாவை ரூல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டன்றது பிரிட்டிஷ் புரிஞ்சுனதுக்கப்புறம். ஆனால் இந்த 3 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பனாரஸோட ராஜா. யார்? பனாரஸோட ராஜா. நான் சொல்ல அப்படி நீங்கள் எழுதிங்க. பனாரஸோட ராஜா. 2வது பட்டியாலாவோட மகாராஜா. ஓகேவா? யாரோட மகாராஜா? பட்டியாலான்ற இடத்தோட மகாராஜா. 3வது சர் டிங்கர் ராவ். இவங்க எல்லாத்தையும் எதுக்கு செய்கிறாங்க? இந்தியர்களோட ஒத்துழைப்பு பண்ணுறதுக்காக சேர்க்குறாங்களாம். ஆனால் பேரை பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது? திருப்பியும் யார் வரா? உள்ள ராஜா வராங்க, மகாராஜா வராங்க, சர் பட்டம் வாங்கினவங்களாம் இந்தியாவுக்குள்ளே வராங்க. புரியுதா? அப்போ இவங்க அடிமட்ட மக்களோட கருத்துக்களை சட்டம் இயற்றும் கவுன்சிலில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இவங்களாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்க சும்மா வந்து போயிட்டு பிரிட்டிஷோட நம்ம வைஸ்ராய் என்ன சொல்கிறாரோ, வைஸ்ராய் கானிங் பிரபு என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு சொம்பு அடிச்சுட்டு சும்மா அப்படியே அவங்க பேசிட்டு வந்துடுவாங்க. மக்களுக்காகலாம் பெருசாக இவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சட்டமும் வந்து ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஓகேவா? இந்த சட்டத்துக்கு அப்புறம் இந்த சென்னை, பாம்பே மாகாணங்களோட சட்டம் இயற்றும் அதிகாரங்களை திருப்பி கொடுக்குறாங்க. நிறைய அதிகாரங்கள் வந்து கொடுக்குறாங்க. எப்போ கம்மி பண்ணாங்க? 1833 1833 பட்டய சட்டம் வந்துச்சா? நம்ம வில்லியம் பெண்டிங் வந்து கவர்னர் ஜெனரலாக, இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக அறிவித்ததுக்கப்புறம் பாம்பே இவங்களோட சட்டம் இயற்றும் அதிகாரங்களை குறைச்சிட்டாங்கல்ல. அந்த அதிகாரத்தை திருப்பி தராங்க. எப்போ தராங்க? இந்த 1861 ஆக்டில் தான் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர் ஜெனரல்ன்ற ஒரு நெருக்கடி நிலையை அறிமுகப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான நெருக்கடி நிலைகளை இவர் அறிமுகம் செய்யலாம். அதுக்கு ஒரு 6 மாதம் அதுக்கு வேலிடிட்டி இருக்கும். யார் பண்ணலாம்? வைஸ்ராய் வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களில் சட்டம் இயற்றும் கவுன்சில் ஏற்படுத்துறதுக்கு வழிவகை பண்ணுறாங்க. மாநில சட்டம் இயற்றும் கவுன்சிலை உருவாகிறதுக்கு வழிவகை பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா பெங்கால், அதாவது வங்காளத்தில் 1862 வருது. இந்த NWFP, அதாவது நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், அதாவது வடமேற்கு எல்லை மாகாணங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளில் 1866 வருது. பஞ்சாப் 1897. ஸோ இதெல்லாம் நாங்கள் படிக்கணுமானா இதெல்லாம் படிக்கிறதால எக்ஸாம்பிள் இது வரைக்கும் பெருசாக இது வரைக்கும் இதெல்லாம் வந்து அவங்க கேட்டதே இல்லை. நீங்கள் படிக்க வேண்டியது இந்த டேட்டு, இந்த 3 பேர், அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த சட்டத்தில். அதுக்கப்புறம் முக்கியமானது இன்னொன்று இருக்குது.
போர்ட்ஃபோலியோ முறை. போர்ட்ஃபோலியோனா இலாக்காக்கள் முறை. இலாக்காக்கள்னா அந்த இப்போ எம்பிக்களை வந்து பிரிக்கிறாங்கல்ல, எம்பிக்களை இந்த அமைச்சர்கள்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வராங்களே, எம்பி டு மினிஸ்டர்னு வராங்கல்ல. அப்போ மினிஸ்டர்ன்றவங்க யார்? ஒரு குறிப்பிட்ட துறைக்கு தலைவராக அப்பாயின் பண்ணுறாங்கல்ல. தலைவர் மீன்ஸ் அவங்க மேற்பார்வையிடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இலாக்காக்களை பிரிச்சுட்டு அந்த இலாக்காக்குன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் வந்து அப்பாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடை எடுத்துகிட்டு வந்தவர் யாருன்னா லார்ட் கானிங் பிரபு எடுத்துகிட்டு வர்றாரு 1859. இந்த வருஷம் இது எல்லாமே எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ போர்ட்ஃபோலியோ மெத்தட்னு என்னது? இலாக்காக்கள் முறை, மந்திரிகள் முறை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அது ஒருத்தங்கிட்ட வந்து பொறுப்பை வந்து அப்படியே ஒப்படைக்கிறதுக்கு பேர். புரியுதா? ஸோ இதுக்கு அடுத்தது 1892 இந்திய கவுன்சில் சட்டம் 2. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய மாகாணங்களில் இருக்கக்கூடிய சட்டம் இயற்றும் கவுன்சிலில் நிறைய அரசு சாரா உறுப்பினர்களை வந்து சேர்க்குறாங்க. ஆனால் இது அரசு சார்ந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அரசு சாரா உறுப்பினர் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான என்னென்னு பார்த்தோன்னா பட்ஜெட்டை பற்றி விவாதிக்க உரிமை தராங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாமில் நிறைய கேட்டிருக்காங்க. பட்ஜெட்டை பற்றி விவாதிக்க உரிமை தராங்க. நீங்கள் பட்ஜெட்டை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா பட்ஜெட்டோட வரலாறு இதுலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? ஏன்னா 1859 தான் ஒரு தனியாக நிதித்துறைன்னு பிரிக்கிறாங்க. அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கு பற்றி விவாதிக்கவே நம்மளுக்கு எப்போ தான் வந்து உரிமை தராங்க? இந்த 1892 தான் நம்மளுக்கு உரிமையை வந்து தரானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது பட்ஜெட்டை பற்றி விவாதிக்க உரிமை கிடச்சிருச்சா? ஸோ இதுதான் வந்து பிரதிநிதித்துவ அரசிற்கு வழிகோலிய சட்டம் எதுன்னு கேட்பாங்க. அதாவது பிரதிநிதித்துவ அரசிற்கு வழிகோலிய சட்டம். அது பிரதிநிதித்துவம்னா அது அக்கௌண்டபிளாக மாறுறது, கொஷினபிளாக மாறுறது, அது கேள்வி கேட்கும் உரிமை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது 1909 மின்டோ மார்லி. ஸோ இதில் மின்டோன்றவர் யாருன்னா இந்தியாவோட வைஸ்ராய், மார்லின்றவர் இந்தியாவுக்கான செயலாளர். நம்ம பார்த்தோம்ல விவகாரத்துறை செயலாளர், லண்டனில் உருவாக்குறாங்களா அந்த பதவியை. ஸோ அவர் பேர் தான் வந்து மார்லி. ஸோ அந்த விவகாரத்துறை செயலாளர்ன்ற எங்கே இருப்பார்? லண்டனில் இருப்பார். வைஸ்ராய் இந்தியாவில் இருப்பார். இவர் இந்தியாவில் இருந்து அங்கே லண்டனுக்கு லெட்டர் போடுவார், வருஷத்துக்கு ஒரு முறை அறிக்கை தாக்கல் பண்ணுவாரா. ஸோ அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சீர்திருத்தம் தான் இந்த 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் அல்லது இந்திய கவுன்சில் சட்டம் 3. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாமில் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நிர்வாக கவுன்சிலில் வைஸ்ராயோட நிர்வாக கவுன்சிலில் ஒரு இந்தியரை சேர்க்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த நிர்வாக கவுன்சில் எப்போ உருவாக்குறாங்க யோசிச்சு பாருங்கள். 1773 தான், 1773 உருவாக்குறாங்கல்ல. 73 உருவாக்குன அந்த நிர்வாக கவுன்சிலில், நிர்வாகம்னா யார்? மினிஸ்டர்ஸ் மாதிரி, அமைச்சர்கள் போல். புரியுதா? உருவாக்குன நிர்வாக கவுன்சிலில் 1909 அப்புறம் தான் ஒரு இந்தியரே சேர்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியரை சேர்க்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியர் யார்? எஸ்பி சின்ஹா, அதாவது சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. புரியுதா? திருப்பியும் சொல்கிறேன், சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் யாருன்னா சட்ட உறுப்பினர். புரியுதா? இவர் சட்ட உறுப்பினர். இவர் யார்? சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இந்தியாவோட வைஸ்ராயோட ஃபர்ஸ்ட் இந்திய நிர்வாக கவுன்சில் மெம்பர். புரியுதா?
ஸோ ஞாபகத்தில் வச்சுங்க, சட்டம் யாருக்கு தெரியும்? எஸ்பிக்கு தெரியும். எஸ்பின்னு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அவங்களுக்கு என்ன தெரியும்? சட்டம் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு இன்னொன்று பார்த்தோமா, எஸ்என் பேனர்ஜி பார்த்தோமா. அப்போ எஸ்என் பேனர்ஜின்றவங்க யார்? பேனர் நம்ம எதுக்கு வைப்போம்? ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா பேனர் வைப்போமா. இப்போ இங்கே சட்டம் யாருக்கு தெரியுது? எஸ்பிக்கு தெரியுது. அப்போ எஸ்பி யார்? சின்ஹா. புரியுதா டிஃப்ரென்ஸு? எஸ்என் பேனர்ஜி, எஸ்பி சின்ஹா, 2 பேரை பார்த்துருக்கோமா. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிர்வாக கவுன்சில் யாரை பண்ணியிருக்காங்க? எஸ்பி சின்ஹா. என்ன மெம்பர் அவர்? சட்ட உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் விவாதிக்க உரிமை தராங்க. விவாதிக்க உரிமை இந்தியர்களுக்கு கிடைக்குது. சட்டமன்றத்தில் விவாதிக்க நம்ம இப்போ தான் விவாதம் பண்ணுறதுக்கு இப்போ உரிமை தராங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு பற்றி தராங்க? பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கிறதுக்கு 1992 தராங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க? நார்மலான சட்டங்களை விவாதிக்கிறதுக்கு இப்போ தான் உரிமை தராங்க. இப்போது 1773 போட்ட அந்த இதுவுக்கு ஓகேவா ஒரு கவுன்சில் எடுத்துகிட்டு வராங்க. சட்டம் இயற்றும் கவுன்சில் எப்போ வருது? 1853 சட்டம் இயற்றும் கவுன்சில் வருது. 1861 3 இந்தியர்களை அந்த கவுன்சிலில் உறுப்பினர்களாக சேர்க்குறாங்க. ஆனால் 1909 தான் அதை பற்றி விவாதிக்கவே நம்மளுக்கு உரிமை தராங்க. அப்போ இவ்வளோ நேரம் போய் என்ன பண்ணுறப்போம் அந்த இடத்துல? யோசிச்சு பாருங்கள். இப்போ விவாதமே இல்லை அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போகிற சட்டமே தான் என்ன ஆகும் அந்த இடத்துல? நடைமுறைக்கே வரும்ல. அப்போ விவாதம், இதுக்கப்புறம் தான் விவாதமே அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? அப்போ மூணாவதான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, முதலாக ஃபஸ்ட்டு டைமாக அரசு சாரா உறுப்பினர்களை, ஸோ இந்த ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, வேறு வழி இல்லை. இந்த முதலாக இந்த அரசு சாரா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வழிவகை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தராங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தராங்க. இந்த இடஒதுக்கீடுன்றது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல வந்து முஸ்லீம் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற முஸ்லீம் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு போடணும். பிற இனத்தவர்கள் ஓட்டு போட, பிற மதத்தவர்கள் அங்கே ஓட்டு போட முடியாது. ஸோ இந்த இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா லார்ட் மிண்டோ. அதனால தான் வந்து ஒரு இடஒதுக்கீடு முறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்ஷன், இடஒதுக்கீடு முறையின் தந்தை. இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் யார்? அதாவது பிரதிநிதித்துவத்தின் தந்தை. இது இடஒதுக்கீட்டு முறையின் தந்தை தான் லார்டு மிண்டோ. பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாருன்னா லார்ட் ராம்சே மெக்டொனால்டு. இது எக்ஸாம்பிள் நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். அந்த ரெப்ரசன்டேஷனோட ஃபாதர் யார்? லார்டு, அது இந்த பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்டு. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்ஷன், வகுப்புவாரி தேர்தல் முறையின் தந்தை லார்டு மிண்டோ. திருப்பி சொல்ல எழுதிங்க. வகுப்புவாரி தேர்தல் முறையின் தந்தை லார்டு மிண்டோ. அப்போ வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை ராம்சே மெக்டொனால்டு. ஸோ இந்த பிரதிநிதித்துவம் எப்போ எடுத்துகிட்டு வருவார்? 1932 எடுத்துகிட்டு வருவாரா? 1932 இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எடுத்துகிட்டு வருவாரா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நம்ம பார்ப்போம் இதை. ஓகேவா? ஜஸ்ட் இது சைடில் வந்து எழுதி வச்சுக்கணும், ஹிண்ட்டு. ஓகேவா? நம்ம வந்து கோர்வையாக படிக்கும்போது சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா அந்த டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தேர்தல் முறையின் தந்தை லார்டு மிண்டோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது, ஸோ இந்த முஸ்லீம்களுக்கு வந்து ஓட்டு உரிமை தராங்கல்ல, இந்த ஓட்டுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அவங்களோட வருமானத்தை, அவங்க சொத்துக்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ வருஷத்துக்கு 15,000 பர் இயர் ஏர்ன் பண்ணுறவங்க ஓட்டு போடலாம். அது மட்டும் இல்லாமல் 10,000 ஒரு வருஷத்துக்கு 10,000 நிலவரி கட்டுறவங்க ஓட்டு போடலாம்.
3000 வருமான வரி ஐடி இன்கம் டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணுறவன் ஓட்டு போடலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு விதிமுறைகளை வந்து வகுத்து வைக்கிறாங்க. எல்லாருக்குமேலாம் கொடுக்கல, எல்லா முஸ்லீம்கள்லாம் கொடுக்கல, ஒரு சில பேர் தான் தராங்க. அது மட்டும் இல்லாமல் மாகாணம் மற்றும் மத்திய சட்டமேற்றும் கவுன்சிலில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது மத்தியில் பார்த்தோம்னா 16 இருந்ததை 60 மாற்றுறாங்க. மாகாணங்களில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அது வந்து வேறு வேறையாக வந்தது மாறும். புரியுதா? ஸோ 1909 மிண்டோ மார்லே சீர்திருத்தத்தில் இவ்வளோ தான் முக்கியம். ஒன்று என்னது, நிர்வாக கவுன்சிலில் ஒரு இந்தியரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் யார்? எஸ்பி சின்ஹா. அவர் சட்ட உறுப்பினரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்போ நிர்வாக கவுன்சில் எப்போ வருது? 1773 நிர்வாக கவுன்சிலை உருவாக்குறாங்கல்ல. ஸோ நீங்கள் லிங்க் பண்ணி படித்தா மட்டும்தான் மைண்டில் நிற்கும், மனப்பாடம் பண்ணால் மைண்டில் நிற்காது. லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணுங்கள். புரியுதா? அப்புறம் சட்டமன்றத்தில் இந்திய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதிக்கிறதுக்கு உரிமை தராங்க. ஃபஸ்ட்டு அரசு சாரா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக முஸ்லீம்களுக்கு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக வழிவகையை வந்து செய்கிறாங்க. அதில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கிறாங்க. அப்போ இடஒதுக்கீடு அளித்தவர் யாருன்னா லார்டு மிண்டோ. அவர் தான் வகுப்பு வாரி தேர்தல் முறையின் தந்தை லார்டு மிண்டோ. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை ராம்சே மெக்டொனால்டு. இவர் 1932 இந்த பிரதிநிதித்துவ முறையை வந்து எடுத்துக்கிட்டு வராரு. அப்புறம் இந்த ஓட்டு உரிமையும் பார்த்தோம்னா அவங்களோட வருமானம், நிலவரி, இன்கம் டேக்ஸை பொறுத்து தான் ஓட்டு உரிமையும் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது இந்திய அரசு சட்டம் 1919. இந்திய அரசு சட்டம் 1919. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 1909 இந்த சட்டம் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 1906 முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குவாங்க. அதாவது இந்த 1905 நீங்கள் வந்து பார்க்கணும். கர்சன் என்ன பண்ணுவார்னா வங்காளத்தை 2ஆக பிரிச்சுருவார். அதாவது இந்துக்கள் முஸ்லீம்களும் தனித்தனியாக வந்து பிரிக்க பிளான் பண்ணி தனியாக பிரிச்சுருவார். அதே மாதிரி இந்து முஸ்லீம் தனியாக பிரிஞ்சுருவாங்க. பிரிட்டிஷோட நோக்கத்தை அடிப்படையாக வச்சு பிரிஞ்சுருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீகை வந்து உருவாக்குவாங்க. நவாப் சலீமுல்லா கான், ஆகா கான்லாம் உருவாக்குவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சிம்லாவில் இருக்கக்கூடிய நம்ம மிண்டோ பிரபு பார்த்து முஸ்லீம்கள்லாம் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுப்பாங்க, எங்களுக்கு நீ தனி தொகுதிகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த அந்த ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி உருவாக்கின ஒரு சட்டம் தான் இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம். கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். புரியுதா? இப்போ 1919 வந்து இந்திய அரசு சட்டத்தோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, 1917 ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அது ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதாவது இந்தியர்கள் முதலாம் உலகப் போரில் பங்கெடுத்ததுனால நாங்கள் முதலாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியர்களுக்கு பொறுப்பாட்சிகள் கண்டிப்பாக படிப்படியாக நாங்கள் வந்து கொடுப்போம், பொறுப்பாட்சிகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1917 ஆகஸ்ட் அறிக்கை வருமா, ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, ஆகஸ்ட் அறிக்கை வருமா. ஸோ அந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷனை அடிப்படையாக வச்சு தான் இந்த 1919 இந்த இந்திய அரசு சட்டம் வரும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷனோட சாராம்சம் இதில் இருக்குது. இப்போது 1919 இருக்குது. அப்போ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, பொறுப்பாட்சி தரத்தை பற்றி தானே பேசியிருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தோட இன்னொரு பேர் என்னென்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு. ஸோ இதில் மாண்டேகுன்றவர் இந்தியாவுக்கான செயலாளர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அது மிண்டோ மார்லி. அதில் மிண்டோ வந்து இந்தியாவுக்கான வைஸ்ராயாக இருப்பார். மிண்டோ மார்லி வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கான செயலாளராக இருப்பார். இங்கே அப்படியே உல்ட்டா வரும். மாண்டேகுன்றவர் யார்? இந்தியாவுக்கான செயலாளர். செம்ஸ்ஃபோர்டுன்றவர் யார்? இந்தியாவுக்கான வைஸ்ராய். ஸோ இது நோட்ஸ்லாம் அப்படியே பக்காவாக எழுதி வச்சுங்க. நீங்கள் இதை எடுத்து ஸ்கூல் புக்கை பார்த்து எழுதுகிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுருங்க. இந்த நோட்ஸை இப்போ நீங்கள் எழுதக்கூடிய நோட்ஸை ஒரு அடிப்படை நோட்ஸாக வச்சுங்க, ஒரு பேஸ் நோட்ஸாக வச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்து நீங்கள் படிக்கக்கூடியது எல்லாமே இதில் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? ஸோ இந்த சட்டத்தை 1 ஆகஸ்ட் 1919 இந்த சட்டம் வந்து வெளியே வருது. இந்த சட்டத்தில் 47 விதிகள்
47 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 6 பார்ட் இருக்குது, 6 பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த சட்டமானது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முக்கியமான எய்ம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் என்னது, பொறுப்பாட்சி கொடுக்கறது. அதாவது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை கொடுக்கறது தான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்லுவாங்க. அதாவது இந்தியர்களுக்கு படிப்படியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், பொறுப்பாட்சியை தருவோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஹை கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் ஆணையர் பதவியை உருவாக்குறாங்க. உயர் ஆணையர் பதவியை லண்டனில் உருவாக்குறாங்க. ஸோ இவர் வந்து லண்டனில் இருப்பார். இவர் இந்தியர்களோட நலன்களை வந்து கவனிப்பார். ஸோ பொறுப்பாட்சி தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இந்தியர்களோட நலன்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. அந்த நலன்களை பற்றி கவனிக்கிறக்கூடிய அந்த நபர் யாருன்னா இந்த உயர் ஆணையர். இன்னொரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷினில் 2ஆக பிரிஞ்சது அப்படின்னு வருது அப்படின்னா, எந்த சட்டத்தில் எந்த சட்டம் இந்த விஷயத்தை 2ஆக பிரித்தது அப்படின்னு வருதுன்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மாண்டேகே சென்ஃபோர்டு சீர்திருத்தத்தை நீங்கள் குறிக்கலாம் 2ஆக பிரிஞ்சதுக்குன்னு அப்படின்னா. புரியுதா? அதாவது சட்ட அவை எப்போ 2ஆக பிரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் போடலாம். எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா, மூணாவது இரட்டை ஆட்சி முறை. அதாவது 8 மாகாணங்களில், அதாவது 8 ப்ராவின்சஸில் இரட்டை ஆட்சி முறையை எடுத்துக்கிட்டு வராங்க. அதாவது 1921 இது நடைமுறைக்கு வருது, 1937 இதை தூக்கிறாங்க. 8 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை வருது. அந்த 8 மாகாணங்கள் என்னென்னு நான் வரிசையாக சொல்கிறேன், எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு வங்காளம், பீகார், அசாம், சென்னை, பாம்பே, பம்பாய், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ், அது மத்திய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறேன். மொத்தம் 8 பேர் இருக்கா. திருப்பியும் சொல்கிறேன், வங்காளம், பீகார், அசாம், மெட்ராஸ், பாம்பே, பஞ்சாப், மத்திய பகுதிகள் மற்றும் உத்தரப்பிரதேஷ். ஒரு 8 வந்துருச்சா கரெக்டாக? ஸோ இந்த 8 மாகாணங்களை இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம தெரிய வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த இரட்டை ஆட்சி முறைனா என்ன நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது 2ஆக பிரியுதா, இரட்டை ஆட்சி 2ஆக பிரியுது. அதாவது மாகாணங்களோட அதிகாரம் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த அதிகாரத்தை 2ஆக பிரிகிறாங்க. ஒன்று என்னென்னா ஒதுக்கப்பட்ட அதிகாரம், ஒன்று ஒதுக்கப்பட்ட அதிகாரம், இன்னொன்று மாற்றப்பட்ட அதிகாரம். ஸோ இந்த ஒதுக்கப்பட்ட அதிகாரம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, நிர்வாக கவுன்சிலை பார்த்துக்கோம். இப்போ நிர்வாக கவுன்சில் உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒதுக்கப்பட்ட அதிகாரத்தை பார்த்துப்பாங்க. சட்டம் இயற்றும் கவுன்சிலோட உறுப்பினர்கள் இந்த மாற்றப்பட்ட அதிகாரத்தை பார்த்துப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் யார் இருப்பானா, கவர்னர் இருப்பார். இவங்க 2 பேர் யார் இருக்கா, ஆளுநர் வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கார். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் இரட்டை ஆட்சி முறை. அதாவது 2 ஆட்சி முறைகள், 2 அதிகார மையங்கள் இருக்கா. இது ஒரு அதிகார மையம், இது ஒரு அதிகார மையம். ஸோ இதான் அது 2 அதிகார மையங்களை தான் என்ன சொல்கிறாங்க, இரட்டை ஆட்சி. ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா டயார்ச்சின்னு சொல்கிறாங்க, டயார்கி. ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிள் டயார்கினே கேட்டிருக்காங்க, மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த இரட்டை இந்த டயார்கின்றது பார்த்தோன்னா ஒரு கிரேக்க சொல். இது எக்ஸாம்பிள் கேட்கலாம், இது ஒரு கிரேக்க சொல். ஸோ இந்த இரட்டை ஆட்சி முறைன்றது தோல்வியில் தான் கடைசியில் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், இரட்டை ஆட்சி முறைன்றது தோல்வியில் முடிந்த ஒரு சட்டம். ஸோ இதுக்கு அடுத்தது 4ஆவதாக ஒரு சட்டத்தை போடுறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா மத்திய அரசு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னா அது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை. இப்போ
மத்தியில் இரு அவை ஆட்சி முறை. சிம்பிளாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இரு அவை ஆட்சி முறைன்னு என்னது? சரி, அவை இரு அவை ஆட்சி முறை, அதாவது பை கேமரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனா என்னது? 2. ஸோ அப்போ இரு அவைன்னா என்னது? 2 அவை இருக்கணுமா? ஒன்று மேலவைன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று கீழவைன்னு ஒன்று வச்சுருப்பாங்களா? அப்போ மேலவை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அரசோட கவுன்சில், அது கவுன்சில் ஆஃப் அரசு, சாரி அரசு கவுன்சில், தமிழ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். கொஞ்சம் கையெழுத்துலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கீழவை அப்படி என்பது சட்ட பேரவைன்னு சொல்லுவாங்க. சட்ட பேரவை, அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்போ இரு அவைன்றது மத்தியில் இரு அவை, ஒன்று மேலவை இன்னொன்று கீழவை, அதாவது அரசு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ இருக்கக்கூடிய ராஜ்யசபா மாதிரின்னு வச்சுங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ராஜ்யசபா கிடையாது, ராஜ்யசபா மாதிரி. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு என்னது? இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா மாதிரி மைண்டில் வச்சுங்க. இப்போ ஏற்படுத்தின இந்த இரு அவை ஆட்சி முறை தான் ஸ்டில் இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நேரடி தேர்தல் நடத்துகிறாங்க. முக்கியமான விஷயம், இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டை நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி வச்சிங்க. நேரடி தேர்தல் முறை. இந்தியாவில் ஃபஸ்ட்டு நேரடியான தேர்தல் முறையை அறிமுகம் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பெரும்பாலான உறுப்பினர்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல, அரசு சார்ந்த உறுப்பினர்கள், அரசு சாரா உறுப்பினர் இருக்காங்கல்ல. ஸோ இந்த இரு அவைகளுக்கான உறுப்பினர்கள், அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுக்குமான அந்த உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 1920 நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் எலெக்ஷனில் தேசிய அளவில் ஜெயித்த கட்சி எதுன்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கேட்கலாம். புரியுதா? முதல் தேர்தலில் வென்ற கட்சி எது அப்படின்னா சுதந்திரா பார்ட்டி. சுதந்திரா கட்சி, சுதந்திரா கிடையாது, சுயராஜ்யா. இந்த சுதந்திரா பார்ட்டின்றது ராஜாஜி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் உருவாக்குனது. அந்த சுதந்திரா மைண்டில் வச்சுங்க, ஜஸ்ட் சைடில் எழுதி வச்சிங்க, தப்பு கிடையாது. சுதந்திரான்றது ராஜாஜி உருவாக்குனது 1951 அப்புறம் நினைக்கிறேன், 51 நினைக்கிறேன். இந்த அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அவர் ராஜாஜி அதை உருவாக்குறாரு. சுயராஜ்யா, இது சுயராஜ்யம் கிடையாது, ஸ்வராஜ்யா. ஓகேவா? சுயராஜ்யம் கிடையாது. சுயராஜ்யம் எப்போ நம்மளுக்கு வருது? 1923 அப்புறம் தான் சுயராஜ்யம்ன்ற கட்சியை நம்மளுக்கு உருவாக்குறாங்க. இது சுயராஜ்யன்ற கட்சி எந்த கட்சி யோசிச்சு பாருங்க. நான் வேணா க்ளூ எடுத்துறேன், யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த கட்சி 1916 உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்தியாவில் 2 இடங்களில் ஒரே ஆண்டில் உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு புனேயில் உருவாக்குறாங்க, செகண்டு அடையாரில் உருவாக்குறாங்க. நீங்கள் நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ புனேயில் உருவாக்குன புனேயில் திலகர் தலைமை தாங்கி உருவாக்கியிருப்பார். அடையாரில் அன்னி பெசன்ட் உருவாக்கியிருப்பார். கரெக்டு தான். ஹோம் ரூல் மூமெண்ட்டு. ஓகேவா? தன்னாட்சி இயக்கம். இந்த தன்னாட்சி இயக்கத்தோட எய்ம் என்ன, நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா சுதந்திரம் வாங்குறது கிடையாது. பேர் தன்னாட்சி தான் அதோட பேர். அதாவது பிரிட்டிஷோட ஒரு குடையின் கீழ் சுதந்திரமாக செயல்படுவது, அதாவது ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் வாங்குறது தான் இவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. புரியுதா? ஆனால் இவங்களோட நோக்கம் எப்போ செல்லுபடியாச்சு? அந்த 1919 என்ன சொல்லிட்டாங்க, அந்த சட்டத்திலே வரும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்தியர்களுக்கு நாங்கள் பொறுப்பாட்சி கொடுத்துருவோம், படிப்படியாக நாங்கள் இந்தியர்களுக்கு டொமினியனாக நாங்கள், அதாவது
கண்டிப்பாக பொறுப்பாட்சி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க நோக்கம் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த இடத்துல போயிடுச்சா. சரி, அவங்களோட அந்த சுயராஜ்ய கட்சி, சுயராஜ்யம்ன்ற பாருங்க, ஹோம் ரூல் மூமெண்ட்டோட அந்த நோக்கம் என்பது அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கட்சியோட பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஓகேவா, பேரை மாற்றிக்கிட்டு எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த டைமில் ஐஎன்சி எங்கே போனாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டு சிறைக்கு போயிட்டாங்க. புரியுதா, ஐஎன்சியும் சரி முஸ்லீம் லீகும் சரி சிறைக்கு வந்து போயிட்டாங்க. இந்த சுயராஜ்ய பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு நிறைய எதிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து சுயராஜ்யா பார்ட்டி வந்து பண்ணுச்சு. ஆனால் ஆஃப்டர் ஐஎன்சி திருப்பி எமர்ஜ் ஆகும்போது இந்த சுயராஜ்யா பார்ட்டி அப்படியே அமுங்கி போச்சு. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போனால் இந்த டாபிக் வருவோம். ஸோ சுயராஜ்யா பார்ட்டி இந்திய அளவில் ஜெயிக்கிறாங்க. சென்னையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அது இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து 1920 டிசம்பர் இந்த காலங்களில் நீதி கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க. சுமார் 98 உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து சுப்புராயலு ரெட்டி, அவர் தான் வந்து முதலமைச்சராக வந்து வராங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சைடில் எல்லாத்தையுமே நீங்கள் இதை எழுதி வச்சுக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். வகுப்பு வாரி அதான் இந்த இடஒதுக்கீடு தான். ஓகே, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அது இந்தியாவுக்குள்ளே வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வருது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, இதே மாதிரி இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடை இது நீங்கள் இடஒதுக்கீடும் போட்டாங்க. வகுப்பு வாரி இடஒதுக்கீடை ஃபஸ்ட்டு முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டாங்க, 1909 கொடுத்தாங்க. இப்போ சீக்கியர்கள், பேர்லாம் கரெக்டாக எழுதி வச்சிங்க, சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், அப்புறம் ஆங்கிலோ இந்தியர்கள், இந்திய ஐரோப்பியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு தனி தொகுதிகளை அலாட் பண்ணுறாங்க. 4 பேருக்கு வந்து இதில் தராங்க. ஒருத்தவங்க யார், சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், இந்திய ஐரோப்பியர்கள், கிறிஸ்தவர்கள் இடஒதுக்கீடு தராங்க. ஃபஸ்ட்டு பண்ணது முஸ்லீம்ஸ், இப்போ இந்த 4 பேருக்கு கொடுத்துட்டாங்களா, மைண்டில் வச்சுக்கணும். புரியுதா, இது அதே மாதிரி தான் இவங்களும் வந்து வாக்குரிமை, எதை அடிப்படையில் சொத்துரிமை, சொத்து, கல்வி, அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கும் வந்து ஓட்டுரிமைகள் தராங்க. 7வது பாயிண்ட்டு 1926 அதில் மத்திய குடிமை பணி தேர்வாணையம் உருவாகுது. மத்திய குடிமை பணி தேர்வாணையத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்குனது தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அது நம்மளுக்கு இன்னும் இதுதான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 8வது பாயிண்ட்டு முதலாக, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பட்ஜெட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கும் உரிமை எப்போ தராங்க, 1892 தராங்கல்ல, பட்ஜெட்டை பற்றி விவாதிக்க உரிமைகள் வந்து நம்மளுக்கு தராங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறான்னா பட்ஜெட்டை 2ஆக பிரிக்கிறான். பட்ஜெட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று மத்திய, அதாவது நம்ம மத்திய பட்ஜெட்டை தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று மத்திய பட்ஜெட், இன்னொன்று மாகாண பட்ஜெட். அப்போ பிரித்த பட்ஜெட் தான் இன்னும் நம்மளுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இது நம்மளுக்கு 2ஆக பிரிச்சிருக்கானா பட்ஜெட்டை. அப்போ ஏதாவது 2ஆக பிரித்தாங்க, இரு அவை ஆட்சி முறை வந்துச்சா. அப்புறம் என்ன பண்ணாங்க, இரட்டை ஆட்சி முறை வந்துச்சா 8 மாகாணங்களில். ஸோ இந்த மாதிரி 3 விஷயத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. எதுனா இந்த 1919 சட்டங்களில் தான். ஓகேவா, ஸோ இது பட்ஜெட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா 9வது பாயிண்ட்டு, இந்த இரட்டை ஆட்சி முறை இருக்குல்ல, இரட்டை ஆட்சி முறை 8 மாகாணங்களில் போட்டாங்கல்ல, அந்த இரட்டை ஆட்சி முறையை
ஆய்வு பண்ணுறதுக்காக அடுத்த 10 ஆண்டுக்கு அப்புறம் ஒரு குழு வரும்னு சொன்னாங்க, இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த குழு தான் யார்? சைமன் குழு. அப்பாயிண்ட் பண்ணது 1927, இந்தியாவுக்கு வந்தது 1928 தான் இந்தியாவுக்கு வந்த சைமன் குழு வருது. புரியுதா? ஸோ எதனால் வராங்க? இந்த சட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த 1919 சட்டமே ஃபுல்லாகவே ஃபெயிலியர் தான். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, வைஸ்ராயோட மத்திய நிர்வாக குழுவில் 6ல் 3 இந்தியர்களை வந்து சேர்க்குறாங்க. 6ல் 3 பேர் இந்தியர்களாக இருக்காங்க. எதில்? நிர்வாக குழுவில். அப்போ நிர்வாக குழுவில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் யார்? எப்போ சேர்த்தாங்க? 1909 மிண்டோ மார்லே சீர்திருத்தத்தில் சேர்த்தாங்களா? அடுத்த 10 வருஷத்துல என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்ட்ரா 2 பேரை வந்து சேர்க்குறாங்க. அது பாதிக்கு பாதி வருது. 6 பேரில் 3 பேர் இந்தியர்கள்னு வருதா? இதுக்கு அடுத்தது தான் முக்கியமான சட்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ இருக்கிற சட்டத்திலேயே, இப்போ போட்ட சட்டத்திலேயே ரொம்ப லென்த்தான சட்டம் எதுனா இந்த சட்டம் தான். இதில் 321 விதிகள் இருக்குது, 10 பார்ட் இருக்குது. 321 விதிகள், 10 பிரிவுகள் இருக்கா? ஸோ இதான் ரொம்ப நீளமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தோட மிக நிறைய சாராம்சம் தான் இப்போ இருக்கக்கூடிய நம்ம அரசியலமைப்பில் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சட்டம் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி உருவாக்குறாங்க. இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி அரசை உருவாக்குகிறார்கள். ஸோ இந்த கூட்டாட்சி அரசுன்றது என்னென்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது சுதந்திரமான அரசுகள் எல்லாத்துக்கூடும் ஒன்று சேர்த்து ஒரு ஒப்பந்தம் போட்டு, நீங்களாம் பிரிட்டிஷ் கூட சேர்ந்துங்க, உங்களுக்கு நிறைய சுதந்திரம் தரோம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு எல்லாத்தையும் இந்தியா கூட ஒன்று சேர்க்குறான். அப்படி ஒன்று சேர்த்து வச்சது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்தியா. ஓகேவா? இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் அந்த பங்களாதேஷ் இப்போ தான் பிரிஞ்சு போச்சு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்? எல்லா சுதந்திர அரசுகளையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டாட்சி அரசை உருவாக்குகிறார்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் அதிகார பகிர்வு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதிகார பகிர்வு அது இப்போ இந்தியாவோட அட்டவணையில் எத்தனை அட்டவணையில் இருக்குது அதிகார பகிர்வுன்ற ஒரு விஷயம்? 7வது அட்டவணையில் இருக்கா? அப்போ அதிகார பகிர்வுன்றது எத்தனையா பிரிக்கிறாங்க? 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று மத்திய பட்டியல், அதாவது ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பட்டியல், ஃபெடரல் லிஸ்ட். மாகாண பட்டியல், அப்புறம் பொது பட்டியல். நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு போடுங்க, இப்போ இந்த 7வது அட்டவணையில் எத்தனை மத்திய பட்டியல் இருக்குது, மாகாண பட்டியல் எத்தனை லிஸ்ட்டு, எத்தனை பட்டியல்கள் இருக்குது, பொது பட்டியல் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த டைமில் 1935 இந்திய அரசு சட்டத்தில் 59 அதிகாரங்கள் மத்திய பட்டியல் இருந்துச்சு, 54 மாகாண பட்டியல் இருந்துச்சு, 36 பொது பட்டியல் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் இதுதான். 4வது இரட்டை ஆட்சி முறையை மாகாண இரட்டை ஆட்சி முறை ஒழிச்சிடுறாங்க. புரியுதா? ஏன்னா அது என்ன ஆச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மாகாண இரட்டை ஆட்சி முறை ஒழிப்பு நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த இரட்டை ஆட்சி முறைக்கு பதிலாக சுய ஆட்சி முறை எடுத்துகிட்டு வராங்க. மாகாண எக்ஸாம்பிள் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. மாகாண சுய ஆட்சி முறை. புரியுதா? அது ப்ரொவின்ஷியல் அட்டானமி அதை எடுத்துகிட்டு வராங்க. அது அமைச்சர்களுக்கு முழு அதிகாரமும் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆளுநர்கிட்ட தான் வீட்டோ பவர்ஸை கொடுத்துட்றாங்க. இந்த டிஸ்கிரிஷனரி பவர் எல்லாமே வந்து கவர்னர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க? இங்கே அமைச்சர்கள்லாம் இண்டிபெண்ட்டாக வந்து அவங்களே சட்டங்கள் எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஸோ மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறை ஒழிச்சிட்டு சுய ஆட்சி முறை எடுத்துகிட்டு வராங்களா? அதே மாதிரி மத்தியில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம்.
அப்போ நம்ம பார்த்தோம்ல, இரட்டை ஆட்சி முறைன்னு என்னது? ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள், மாற்றப்பட்ட அதிகாரங்கள், அதிகாரத்தை ரெண்டாக பிரித்து நிர்வாக கவுன்சில் ஒருத்தன், சட்டம் இயற்றும் கவுன்சில் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேருக்கும் சென்ட்ரிகை யார் இருப்பா? வைஸ்ராய் இருப்பார். புரியுதா? அதே தான் நம்ம ஸ்டேட்டுக்கு எப்படி பார்த்தோமோ அதே தான் இங்கே சென்டர்லேயும். இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. நல்லா படிச்சுங்க. ஓகேவா? ஸோ 6வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மொத்தம் இருக்கிற 11 மாகாணத்தில் 6 மாகாணங்களில் இரு அவை ஆட்சி முறை. அது 11 மாகாணங்கள் இருக்கு. அதில் 6 மாகாணங்களில் இரு அவை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வங்காளம், பம்பாய், மெட்ராஸ், பீகார், அசாம், அப்புறம் யுனைடெட் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த மாகாணங்கள். திருப்பியும் சொல்கிறேன், வங்காளம், மெட்ராஸ், பீகார், பாம்பே, அசாம், ஒருங்கிணைந்த மாகாணங்கள். மொத்தம் ஒரு 6 மாகாணங்களில் இரு அவை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. இரு அவை ஆட்சி முறைன்னு என்ன? 2 அவையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மேலவை, இன்னொன்று கீழவை. ஞாபகம் இருக்கா? அடுத்த பாயிண்ட்டு, வகுப்பு வாரி தேர்தல் முறை, அதாவது இடஒதுக்கீடு. வகுப்பு வாரி தேர்தல் முறைன்ற ஒரு கான்செப்டில் தாழ்த்தப்பட்டவர்கள், பெண்கள், தொழிலாளர்கள் தனி தொகுதிகள் அலாட் பண்ணுறாங்க. போன்றவர்களுக்கு தனி தொகுதிகள் அலாட் பண்ணுறாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சட்டம் எதுக்காக போட்டிருக்காங்க 1935 இந்த ஆக்டோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த 1927 சைமன் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. 28 இந்தியாவுக்கு வருது. அவன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு போகிறான். அந்த ரிப்போர்ட்டை பற்றி விவாதிக்கிறதுக்காக ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. வட்ட மேசை மாநாடுகள் இங்கிலாந்தில் போடுறாங்க. இது எதுக்கு போகிறாங்க? சைமன் கமிஷன் சொன்னால் அந்த ரிப்போர்ட்டை விவாதிக்கிறதுக்காக போகிறது அந்த வட்ட மேசை மாநாடு. புரியுதா? இந்த வட்ட மேசை மாநாடோட ஒரு அவுட்கம், அதோட வெளிப்பாடு தான் இந்த 1935 இந்திய அரசு சட்டம். புரியுதா? ஸோ இதில் தனி தொகுதிகளை அலாட் பண்ணுறாங்க. இந்த வட்டமேசை மாநாடுகள் தான் இந்த ராம்சே மெக்டொனால்டு நம்ம பார்த்தோம்ல, அவர் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை வெளியிடுவார். காந்தி கோச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு திருப்பி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுடுவார் 21 நாள். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் நம்மளுக்கு போகும். 21 நாளா இல்லை சாகுமுறையா, அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஓகேவா? ஐ திங்க் சாகுமுறைன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் பூனா உடன்படிக்கை நம்மளுக்கு போடுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதெல்லாம் நீங்கள் ஒரு கோத்தூர் மட்டும் விட்டுருங்க. சாகுமுறை தான் அது. ஸோ இடஒதுக்கீடு பண்ணுறாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள், பெண்கள், தொழிலாளர்கள் தனி தொகுதியில் ஒதுக்குறாங்க. நீங்கள் இதை பிரித்து பார்க்கணும். இடஒதுக்கீடுன்னு பார்த்தோம்னா 1909 முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு, 1919 சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பிய இந்தியர்கள், அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு தனி தொகுதிகள், அப்புறம் 1935 பெண்கள், தொழிலாளர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதிகள் அலாட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது முக்கியமானது, இந்திய கவுன்சிலை ஒழிச்சுக்கிறாங்க. ஓகேவா? இந்திய கவுன்சில் எப்போ போட்டது? இந்த கவுன்சில் 1858 போட்டாங்கல்ல. அந்த கவுன்சிலை ஒழிச்சிட்டு ஆலோசனை குழு உருவாக்குறாங்க. ஆலோசனை குழு உருவாக்குறாங்க. இதில் 3 to 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமானது, வாக்காளர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. ஓகேவா? வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறாங்க. எவ்வளோ சதவீதம் அதிகப்படுத்துகிறாங்கன்னா, மொத்த மக்கள் தொகையில் 10% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். மொத்த மக்கள் தொகையில் 10% ஓட்டுரிமை தராங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அது 10% ஓட்டுரிமை தராங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லிட்டு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் எல்லாத்துக்குமே ஓட்டுரிமை தராங்கல்ல. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க? சொத்துரிமை, படிப்பு, அது எல்லாத்தையும் வச்சு தான் ஓட்டே கொடுப்பாங்க. அதுலேயும் ஒரு பெருமை பாருங்கள், 10% பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க இந்தியாவில். எது வரைக்கும்? 1947 வரைக்கும் 10% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பார்த்துக்குங்க.
அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ உருவாக்குறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதில் ஒரு தலைவர் 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதை ஒரு ஆளுநர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆளுநர் 15 இயக்குநர்கள் வந்து டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவில் நிதிநிலையை கண்காணிக்கிறதுக்கும் பணப்பட்டுவாடை வந்து செய்கிறதுக்கும் உருவாக்கப்பட்டது. எந்த கமிட்டினா எல்டன் குழு. எல்டன் கமிட்டியின் அடிப்படையில் தான் இந்த கமிட்டி 1934 வந்து அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. 35 வந்து கமிட்டி போட்டது 34, 1934. 35 வந்து இந்த ஆர்பிஐ இந்தியாவில் உருவாக்குறாங்க, 1935 உருவாக்குறாங்க. அப்புறம் 11வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா கூட்டாட்சி நீதிமன்றம், ஃபெடரல் கோர்ட்டு, கூட்டாட்சி நீதிமன்றம் 1937. அதாவது இந்த மாநிலங்கள் மற்றும் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டாட்சி நீதிமன்றங்கள் உருவாக்குறாங்க. அது 2 மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு நீதிமன்றங்கள், அந்த மாதிரி கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்குறாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது 12வது விஷயம் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது ஃபெடரல் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையங்கள் உருவாக்குறாங்க. அதாவது கூட்டாட்சினா என்ன மீனிங் இந்த இடத்துல? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாகாணங்களுக்கு பொதுவானது. புரியுதா? ஸோ இதுக்கு அடுத்தது இதோட நம்மளுக்கு வந்து 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ 12 பாயிண்ட்டுமே முக்கியம். நான் சொன்ன ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ இப்போ 1947 இந்திய சுதந்திர சட்டம், இந்தியாவுக்கு சுதந்திரம் தர சட்டம் வந்து இதுதான். ஸோ 20 இந்த டேட் ஞாபகத்தை வச்சுங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 20 February 1947 இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் கிளமண்ட் அட்லி, இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் கிளமண்ட் அட்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா 30 ஜூன் 1947 30 ஜூன் 1947க்கு முன்னாடியே பொறுப்புள்ள இந்தியர்களின் கையில் ஆட்சி மாற்றத்தை பண்ணிவிட்டு நம்மலாம் வந்து இந்தியா விட்டு வெளியேறணும்னு சொல்லிட்டு இந்த கிளமண்ட் அட்லி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டிஷ் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மதராசப்பட்டினம் கிளைமேக்ஸை நீங்கள் வந்து லிங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு டேட் அறிவிச்சிருவாங்க, எல்லாம் இந்தியர்கள்லாம் சந்தோஷமாயிடுவாங்க, பிரிட்டிஷ்லாம் பேக்கப் பண்ணிருப்பாங்க அந்த டைம். ஓகேவா? ஸோ மதராசப்பட்டினம் கிளைமேக்ஸ் எப்போ டேட் நம்மளுக்கு 30 ஜூன் 1947. அப்போ தான் எம் ஜாக்சன் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இங்கே நம்ம ஆரியா தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். இந்த டேட்டு மைண்டில் வச்சுங்க. இது வந்து ஒரு சொன்ன டேட்டு. ஓகேவா? இந்த டைமில் தான் முஸ்லீம் லீக் வந்து தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. 1940 வந்து கராச்சி செஷனில் வந்து அவங்க கராச்சி மாநாட்டில் வந்து முஸ்லீம் லீக் மாநாட்டில் பாகிஸ்தான் தனிநாடு வேண்டி தீர்மானத்தெல்லாம் போட்டுருவாங்க. அதே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் முஸ்லீம் லீக் வந்து பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனடியாக கொடுக்க முடியல. இதனாலவே இந்தியாவுக்கு வந்து ஒருத்தர் வராரு, லார்ட் மவுண்ட் பேட்டன், இந்தியாவோட வைஸ்ராயாக வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. லார்ட் கிளமண்ட் அட்லி வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ மவுண்ட் பேட்டன் வந்ததுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் வந்து ஒரு திட்டத்தை வந்து வெளியிடுறாரு. அந்த திட்டம் வந்து ஜூன் 3 வெளியிடுறாரு. ஜூன் 3, 1947 வந்து வெளியிடுறாரு. இதான் வந்து ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வருது? 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம். அதாவது முஸ்லீம்களுக்கு தனிநாடாக பாகிஸ்தானும் மற்றவர்களுக்கு இந்தியான்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து கொடுத்துட்றாங்க. அதாவது 15. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்தியாவில் இருந்த இங்கிலாந்தோட ஆட்சி முடிவுற்றது 15 ஆகஸ்ட் 1947 அப்புறம் இந்தியான்ற ஒரு நாடு ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. ஸோ இந்த டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இறையாண்மை அப்படின்றது. இறையாண்மைன்றது என்னென்னு பார்த்தோம்னா,
இந்தியா வேறு எந்த ஒரு நாடோட அறிவுறுத்தலும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அந்த அதிகாரம் இந்தியாவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நாடும் இல்லை எந்த ஒரு அமைப்பும் இந்தியாவை இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போகிற உரிமை வேறு எந்த நாடுக்கும் கிடையாது. இந்தியா தன்னிச்சையாக தன் விருப்பப்படி செயல்படலாம். இதுதான் இந்த இறையாண்மைக்கான மீனிங். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியான்ற ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பை 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அதாவது 2 டொமினியன்களாக பிரிக்கிறாங்க. டொமினியன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள், கீழே இருக்கவங்க எல்லாமே இந்தியர்களாக இருப்பாங்க. அது கீழ் லெவலில் இருக்கவங்க எல்லாமே இந்தியர்களாக இருப்பாங்க. மேலே ஒரே ஒருத்தர் மட்டும் பிரிட்டிஷ்காரங்களாக இருப்பாங்க. அதாவது கவர்னர் ஜெனரல் அப்படின்றவர் மட்டும் பிரிட்டிஷோட கிங்கால் நியமிக்கப்படுபவராக இருப்பார். அந்த கவர்னர் ஜெனரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இந்தியர்களாக இருப்பாங்க. இந்தியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக அவங்க இருப்பாங்க. சுதந்திரமாக இருப்பாங்க. அவங்க வந்து சுதந்திரமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கலாம். ஆனால் மேலே மட்டும் யார் இருப்பா? கவர்னர் ஜெனரல் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல மேலே மட்டும் இருப்பார். ஆனால் அவர் அப்பாயின்ட் பண்ணுறது யார்? பிரிட்டிஷு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் வந்து இந்தியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். இந்த ஒரு நிலைக்கு தான் டொமினியன் பேர். ஸோ இதை வந்து ஒரு தன்னிச்சையாக அவங்க இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு மேலே யார் இருக்கா? பிரிட்டிஷ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்தியா அந்த 1947 இந்திய சுதந்திர சட்டத்தின் அடிப்படையில் இந்தியான்ற ஒரு பரப்பு 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று இந்திய டொமினியன், இன்னொன்று பாகிஸ்தான் டொமினியன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 3ஆவதாக இன்னொரு கேரக்டரையும் உருவாக்குறாங்க, சுதந்திர அரசுகள். மூணாவதாக வரவங்க யார்? சுதந்திர அரசுகள். ஆனால் பெரிய நிலப்பரப்பு இது இந்தியா பாகிஸ்தான் தான். இந்த சுதந்திர அரசுகள்ன்றவங்க அங்கங்கே சின்னதாக வந்து சுதந்திரமான குடியரசுகளாக இருந்தவங்க தான் சுதந்திர அரசுகள். நம்ம வந்து 1935 ஆக்டில் பார்த்துருப்போம். ஒரு ஒப்பந்தத்தின் மூலிமா இந்தியா கூட இணைச்சிருப்பாங்கல்ல, ஒரு ஆட்சி முறைன்னு சொல்லிட்டு. அதில் வந்தவங்க தான் இந்த சுதந்திர அரசுகள். இந்த மாதிரி ஒரு 3 விஷயமாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சுதந்திர அரசுகளுக்கு 3 வாய்ப்புகளை வந்து தராங்க. ஒன்று, அவன் இந்தியா கூட சேர்ந்துக்கலாம். இன்னொன்று, பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம். 3ஆவது என்னன்னு பார்த்தோம்னா, சுதந்திரமாகவே அப்படியே இருந்துக்கலாம். ஒரு சுதந்திர நாடுகளாக அவங்க இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 552 சுதந்திர அரசுகள் இந்தியாவில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில புத்தகங்களில் பார்த்தோம்னாக்கா, சமச்சர் புத்தகங்களே வந்து 565ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில புத்தகங்கள் 545ன்னு கூட ஒரு சில புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 552 போடலாம், இந்த 565 நீங்கள் எடுத்துக்கலாம். இது தேவையில்லை. இந்த 2 ஆப்ஷனும் ஒரே கொஷினில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் வந்து எழுதிக்கணும். 3ஆவது, வைஸ்ராய் அவனோட பதவியை வந்து ஒழிச்சிட்டாங்க. அதேமாதிரி வைஸ்ராயோட அவையும் வந்து ஒழிச்சிட்டாங்க. வைஸ்ராயோட அவை என்னென்ன இருக்குது? 2 இருக்கா? ஒன்று நிர்வாக கவுன்சில், இன்னொன்று சட்டம் மற்றும் கவுன்சில்னு 2 இருக்கா? நிர்வாக கவுன்சில் எப்போ உருவாக்குறாங்க? 1773 ரெகுலேஷனை கரெக்டு. சட்டம் மற்றும் கவுன்சில் 1853 இந்திய பட்டய சட்டத்தில் சட்டம் மற்றும் கவுன்சில் உருவாக்குறாங்கல்ல. இந்த 2 கவுன்சிலையுமே இந்த இடத்துல அழிச்சிடுறாங்க. 4ஆவது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்த 2 டொமினியன் இருக்குல்ல, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் டொமினியன்களுக்கான கவர்னர் ஜெனரல், அப்போ இந்திய டொமினியனின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வைஸ்ராயை ஒழிச்சிட்டு கவர்னர் ஜெனரல்னு புதுசாக ஒரு பதவியை உருவாக்குறாங்க. ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா மவுண்ட் பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். அதுக்கு அடுத்தது, புதிய அரசியலமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வர வரைக்கும் 1935 போட்ட இந்திய அரசு சட்டம் தான் நடைமுறையில் இருக்கும். அப்போ 26 ஜனவரி 1950 வரைக்கும் எதிலிருந்து நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கின 15 ஆகஸ்ட் 1947 வரைக்கும் நம்ம சுதந்திரமே கொடுத்துட்டாங்க.
ஆனால் அதிலிருந்து 26 ஜனவரி 1950 வரைக்கும் இந்தியாவில் நடைமுறை இருந்த சட்டம் இது இந்திய அரசு சட்டம் 1935. அதனால தான் ரிப்பப்ளிக் டேக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு. எதனாலனா அந்த 26 ஜனவரி 1950க்கு அப்புறம் தான் இந்தியர்களாலேயே உருவாக்கப்பட்ட இந்தியாவுக்கென தனியான ஒரு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியான்றது ஒரு குடியரசு நாடாக மாறுது. குடியரசுன்னா என்னது? தனக்கென ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பை வைத்து கொண்டிருக்கும் ஒரு நாடுகள் தான் குடியரசு நாடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு அப்போதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு உருவாகுது. ஸோ அதனால தான் ரிப்பப்ளிக் டேன்றது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாகாணங்களும் சரி, இந்தியா அப்படின்னக்கூடிய ஒரு தனி நாடும் சரி, இந்தியான்ற ஒரு டொமினியன் காமன்வெல்த் நாடுகளுடன் இணைவதற்கான ஒரு அங்கீகாரத்தை தராங்க. இந்தியா காமன்வெல்த்தில் இணையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கான அந்த ஒரு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து இந்திய செயலாளர்னு உருவாக்குனாங்கல்ல, அந்த பதவியை அழிச்சிட்டு காமன்வெல்த்துக்கான விவகார செயலாளருக்கு இந்தியாவை வந்து மாற்றிடுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர் ஜெனரலும் அதுக்கப்புறம் வந்து அந்தந்த ஆளுநர்களும் சும்மா பேரளவுக்கு தான் வந்து தலைமை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சட்டமன்றம், அந்த சட்டம் இயற்றும் அவைக்கு பார்த்தோம்னாக்கா அந்த மந்திரிகள் தான் பொறுப்பாவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு, டொமினியன் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ 14, 15, 14 மற்றும் 15 ஆகஸ்ட் 1947களில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 டொமினியன்களுக்கும் சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. ஸோ எதனால் 15 வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ 15 தான் சொல்லுவார் மவுண்ட் பேட்டன், நான் 15 தான் தருவேன் அப்படின்னுவார் சுதந்திரத்தை. ஸோ எதனால் மவுண்ட் பேட்டன் வந்து இதை சூஸ் பண்ணுவார் அப்படின்னா, 15 ஆகஸ்ட் 1945. ஸோ இந்த டேட்டு கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். 1945 எந்த ஒரு சம்பவம் வந்து முடிஞ்சிச்சு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரியும். 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. ஸோ இந்த 2ஆம் உலகப் போரில் அந்த ஆகஸ்ட் 6 மற்றும் ஆகஸ்ட் 9களில் ஹிரோஷிமா நாகாசாகியில் போட்ட குண்டுகளாக ஜப்பான் வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து சரணடைஞ்சிடும். ஆனால் குண்டை போட்டது அமெரிக்கா, புரியுதா? ஆனால் சரணடைஞ்சதார்கிட்ட பிரிட்டிஷ்கிட்ட. ஸோ அந்த ஜப்பான் சரணடைஞ்ச தினம் தான் இந்த 15 ஆகஸ்ட் 1945. அப்போ ஜப்பானுக்கு எதிராக பிரிட்டிஷ் படைகளை தலைமை தாங்கி கொண்டு சென்றவர் தான் இந்த மவுண்ட் பேட்டன். ஸோ மவுண்ட் பேட்டன் அவ்வளோ பெரிய ஆள். ஸோ மவுண்ட் பேட்டனுக்கு இந்த 15 ஆகஸ்ட்ன்றது ஒரு லக்கி நாளாக இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவுக்கு நான் இந்த டேட்டில் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவர் அறிவிப்பார். ஸோ பாகிஸ்தான் வந்து கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு 14ஆம் தேதி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. ஆனால் இந்தியர்களில் பார்த்தோம்னாக்கா எங்களுக்கு அந்த 15 வந்து ராசி இல்லை, நம்ம ஜோசியக்காரங்களாம் சொல்லிட்டாங்க அது வேண்டாம் அந்த டேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் மவுண்ட் பேட்டன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவார், ஏன் என்னோட கருத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்றாங்க, வருத்தப்படுவார். ஸோ அதனால் அவர் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசியக்காரங்களாம் எப்பவுமே ஒரு பரிகாரம் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, ஒரு கஷ்டம்னாலே இந்த பக்கத்தில் ஒரு பரிகாரம் பண்ணி சரியாப்படுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 மணிலேருந்து 1 மணி நைட்டு மிட் நைட்டு 12 to 1 அதை வந்து 0 ஹவர்னு சொல்லுவாங்க. அது பூஜ்ய நேரம் சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து இந்த நாள்லேயும் இல்லை அந்த நாள்லேயும் இல்லை, ஒரு மிடில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். ஓகேவா? ஸோ அந்த 0 பூஜ்ய ஹவரில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் தராங்க. அதனால தான் இந்தியா என்ன பண்ணுச்சு, நள்ளிரவு 12 மணி நம்ம சுதந்திரத்தை வாங்குகிறோம். புரியுதுங்களா? ஸோ இதனால தான் ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு சுதந்திரமே தராங்க. ஸோ இதோடு நம்மளுக்கு இந்த சுதந்திர சட்டம், இந்திய சுதந்திர சட்டம் 1947ன்றது நம்மளுக்கு முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து போயிடுவாங்க. நேரு வந்து இடைக்கால அரசை வந்து உருவாக்கி நேரு அது பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஸோ அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் வங்காளத்தோட
முதல் ஆளுநர், அது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால். யாரு? வங்காளத்தின் முதல் ஆளுநர் ராபர்ட் கிளைவ். எப்போனா 1765 அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது 1773 பட்டாயச்சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கு அடுத்தது 1833 ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? வில்லியம் பெண்டிங். அப்புறம் 1858 ஃபர்ஸ்ட் வைசிராய் லார்ட் கானிங். அதுக்கடுத்து 1947 சுதந்திர இந்தியாவின், இந்த டேர்ம் வந்து முக்கியம், நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாரு? மவுண்ட் பேட்டன். இப்போ தானே பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சுதந்திர இந்தியாவின் ஃபர்ஸ்ட் முதல் இந்திய சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். இந்த டேர்ம் வந்து முக்கியம். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். இப்போ பார்க்குறது சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. ஸோ இது நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதோட வருஷம் பார்த்தோம்னாக்கா ராஜாஜி வந்து 1948 ஜூன் 21 இருந்து நம்ம 26 ஜனவரி 1950 வரைக்குமே அவர் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஸோ இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலுமே எக்ஸாம்ஸில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துடும். அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.